ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமாக. ஆமென். ஆமென். ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? இல்லையா? யோவான் 16:24 நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 16:24 ನೋಡ್ರಿ ಯೋಹಾನ. யோவான் புத்தகம் 16:24. ಯೋಹಾನ 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது என்ன? சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் அப்படின்னா என்ன? அப்படின்னா ಆನಂದವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಇರುವಂತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿರಿ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ, ஒரு காரியம் நமக்கு கிடைக்காம இருக்கிற போதே, ಒಂದು ಕಾರ್ಯ ನಮಗೆ ದೊರೆಯದೆ ಇರುವಾಗ, நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀರಿ. நினைச்சு பாருங்க, எதுக்கு கேக்குறீங்க? ಯೋಚಿಸಿ ಯಾವುದಕ್ಕೆ ಕೇಳ್ತೀರಿ? என்ன காரியம் இப்ப உங்களுக்கு வேணும்? ಯಾವ ಕಾರ್ಯ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾಗಿದೆ நீங்க கேக்குறீங்க, ನೀವು ಕೇಳ್ತೀರಿ. ஆனா இன்னும் அந்த காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படல. ಆದ್ರೆ ಇನ್ನೂ ಆ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಕೊಡೋಣವಾಗ್ಲಿಲ್ಲ. நீங்க கேட்ட காரியம் இன்னும் கைகூடி வரல. ನೀವು ಕೇಳಿದಂತ ಕಾರ್ಯ ಇನ್ನೂ ನಿಮಗೆ ಕೈಗೂಡಿ ಬರಲಿಲ್ಲ. அப்படி கைகூடி வரலைனா கூட, ಕೈಗೂಡಿ ಬರದೇ ಇದ್ರು அந்த காரியம் உங்களுக்கு கிடைத்ததார் போல் விசுவாசத்துல கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, அது எனக்கு உண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல சந்தோஷமா இருக்கணுமா? ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸನ ಕೈಗೂಡಿ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ ಎಂಬಂತ ಒಂದು ಆನಂದದಲ್ಲಿ ನೀವು ತುಂಬಿರಬೇಕಂತೆ. கிடைக்கலையேன்னு துக்கமா இருக்கக்கூடாது, ಸಿಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದುಃಖದಿಂದ ಇರಬಾರದು, சந்தோஷமா இருக்க வேண்டுமா? ಸಂತೋಷದಿಂದ ಇರಬೇಕು. அப்படி சந்தோஷமா இருந்தா, ಆ ರೀತಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ರೆ என்னதான் இருந்தாலும் அந்த காரியம் நமக்கு கிடைச்சா தான் அந்த சந்தோஷம் முழுமையா இருக்கும், இல்லையா? ಏನೇ ಇದ್ರು ಆ ಕಾರ್ಯ ಕೈಗೂಡಿದ್ರೇನೆ ಆ ಸಂತೋಷ ಆನಂದ ಪೂರ್ಣವಾಗೋದು. அது கிடைச்ச பிறகுதான் முழுமையா நம்மால சந்தோஷப்பட ಅದು முடியும். ದೊರೆತ ಮೇಲೆನೆ ಆನಂದದಲ್ಲಿ ಪೂರ್ಣಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அது வரைக்கும் இருக்கிற அந்த சந்தோஷம் கொஞ்சம் குறைவான சந்தோஷம் தான். ಅಲ್ಲಿವರೆಗೂ ಇರತಕ್ಕಂತ ಆನಂದ ಕೊರತೆ ಉಳ್ಳದೇ ಇರುತ್ತದೆ. ஆனாலும் கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். ಆದರೂ ನೀವು ಆನಂದದಿಂದ ಕೂಡಿರಬೇಕು. அப்படி சந்தோஷமா இருந்தா, ಆ ರೀತಿ ಆನಂದವಾಗಿ ಇದ್ರೆ அந்த குறைவான சந்தோஷத்தை ಆ ಕೊರತೆ ಇರುವ ಸಂತೋಷವನ್ನು கர்த்தர் பார்த்து, ದೇವರು ನೋಡಿ, ஐயோ என் பிள்ளையினுடைய சந்தோஷம் ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு பாப்பாரு. ನನ್ನ ಜನರ ಸಂತೋಷ ಯಾಕೆ ಕೊರತೆಯಿಂದ ಇದೆ ಅಂತ ನೋಡ್ತಾನೆ. சந்தோஷமா இருக்கிறான், ஆனாலும் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஏதோ குறைவா இருக்கே என்ன அப்படின்னு பாப்பாரு. ನನ್ನ ಜನರು ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಕೊರತೆ ಆಗ್ತಿದೆಯಲ್ಲ. உங்களுடைய அந்த குறைவான சந்தோஷத்தை பார்த்து, ನಿಮ್ಮ ಕೊರತೆಯಾದ ಸಂತೋಷವನ್ನು ನೋಡಿ, உங்க சந்தோஷம் குறைவா இராமல், ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ಕೊರತೆಯಾಗಿರದೆ அது நிறைவா இருக்கிறதுக்காக ಅದನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಇರುವಂತೆ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்து விடுவார். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்காக ஜெபித்து அது கிடைக்காம இருக்கிறப்ப, ನೀವು ಒಂದು ಮನೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅದು ದೊರೆಯದೇ ಇರುವಾಗ கர்த்தர் பாப்பார் உங்களை. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ. உங்களுடைய சந்தோஷம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ಕೊರತೆಯಾಗಿರುತ್ತೆ. என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறான், ஆனா இன்னும் கொஞ்சம் அதுல குறைவு இருக்கே என்னன்னு பாப்பாரு. ನನ್ನ ಮಗ ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದಾನೆ, ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ನೋಡ್ತಾನೆ. என் பிள்ளை விசுவாசத்துல சந்தோஷமா இருக்கிறான், ಓ ನನ್ನ ಮಗ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದಾನೆ, பத்தாதே, ಆದ್ರೆ ಸಾಲದಲ್ಲ, இன்னும் சந்தோஷம் நிறைய ஆகணுமே. ಇನ್ನು ಸಂತೋಷ ಹೆಚ್ಚಬೇಕಲ್ಲ. எப்ப நிறைய ஆகும்? ಯಾವಾಗ ಹೆಚ್ಚುತ್ತದೆ? இந்த காரியத்தை அவனுக்கு கொடுத்துட்டா இன்னும் நிறைவாயிரும். ಈ ಕಾರ್ಯ ನಿನಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. இந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அந்த காரியத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி விடுவார். ಸಂತೋಷ ಪರಿಪೂರ್ಣವಾಗಲೆಂದು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. விளங்குறவங்க விளங்குனதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். அல்லேலூயா. உம்மனா மூஞ்சியா இருந்து ஒண்ணும் சாதிக்க முடியாது. ಮುಖವನ್ನು ಸಪ್ಪಗೆ ಇಟ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பக்கத்துல இருக்காங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕರ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ. உம்மனா மூஞ்சியா இருந்தா ಸಪ್ಪಗಿದ್ರೆ ஒண்ணும் கிடைக்காது. என்னைய பார்த்து சொல்லப்படாது, பக்கத்துல பார்த்து. பக்கத்துல உம்மனா மூஞ்சியா இருந்தா ಸಪ್ಪಗಿದ್ರೆ அவங்க கண்ணை பாருங்க, ஒண்ணும் கிடைக்காது, ಏನು ದೊರೆಯಲ್ಲ. நிறைய பேர் என்னன்னா துக்கப்பட்டே துக்கத்திலேயே ஒரு சந்தோஷம், துக்கமா இருக்கிறதே ஒரு சந்தோஷம். ಹಲವರಿಗೆ ದುಃಖದಲ್ಲಿ ಇರೋದ್ರಲ್ಲೇ ಒಂದು ಸಂತೋಷ. எப்படி பிரதர் இருக்கீங்க? ಹೇಗ್ ಬ್ರದರ್ ಇದ್ದೀರಾ? ஏதோ இருக்கேன் பிரதர். ಏನೋ ಇದೇನೆ ಬ್ರದರ್. கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ.
இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த செஷன்ல நாம தியானிக்க போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. ಅನೇಕ திருச்சபைகளுக்கு கடந்து போகிறதுண்டு. ಹಲವು ಸಭೆಗಳಿಗೆ ನಾನು ಹೋಗೋದುಂಟು. அன்னை சொன்ன மாதிரி சபை பாகுபாடின்றி எல்லா திருச்சபைகள் இருந்தும் அழைப்பாங்க. ನಾವು ಹೇಳಿದಂತೆ ಯಾವುದೇ ಭಿನ್ನಮತಗಳಿಲ್ಲದೆ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಿಂದಲೂ ಸ್ವಾಗತಿಸ್ತಾರೆ. ஈவன் கேத்தலிக் சர்ச்சில இருந்து கூட அழைப்பாங்க. ಕಥೋಲಿಕ್ ಸಭೆಯಿಂದಲೂ ಕರೀತಾರೆ. அங்க கடந்து போகிற போதெல்லாம் நான் அநேக விசுவாசிகளை சந்திக்கிற போது ಹಲವು ಕಡೆಗಳಿಗೆ ಈ ರೀತಿ ಹೋಗುವ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಸಂಧಿಸುವಾಗ அவங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுவார் இல்லையா, ಅವ್ರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ತಾರಲ್ಲ. அப்போ அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் நிறைய நேரங்களை கேட்டுட்டு ரூமுக்கு போகிற போது அறையில இருக்கிறப்ப அதே நினைவு எனக்கு இருக்கும். ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಕೇಳಿ ನಾನು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. நான் அதை நினைச்சு ஜெபிக்கிறது உண்டு, அதை ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದುಂಟು. நீங்க ஒரு முடிவு எடுத்துறாதீங்க, பிரதர் இந்த செஷன் முடிஞ்சவன நேரா போய் எல்லா பிரச்சனையும் சொல்லிடுவான், ஒரு ரூம்ல போய் ஜெபம் பண்ணுவாரு. ತಕ್ಷಣ ನೀವು ನಿರ್ಣಯಿಸಬೇಡ್ರಿ, ಈ ಸೆಕ್ಷನ್ ಮುಗಿದ ಬ್ರದರ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ಹೇಳೋಣ, ಅವ್ರು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. சரி, ஒரு விஷயம் நான் யோசிக்கிறப்ப ಒಂದು ಬಾರಿ ಈ ರೀತಿ ಯೋಚಿಸುವಾಗ சிலர் பிரச்சனைகளை எல்லாம் சொல்றாங்க, ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், ஆண்டவரே உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ಆಗ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀನಿ, ಸ್ವಾಮಿ இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ಇಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಇದೆಯಲ್ಲ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಪರಿಹಾರ இருக்கிறப்ப எனக்குள்ள அது தோணுது. ಈ ರೀತಿ ಯೋಚಿಸುವಾಗ ನನ್ನೊಳಗೆ ತೋಚಿತು, இன்றைக்கு விசுவாசிகளுடைய 95% பிரச்சனைகளுக்கு பொருளாதார கஷ்டம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. ಇವತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳ 95% ಸಮಸ್ಯೆ ಆರ್ಥಿಕತೆಯಲ್ಲೇ ಕೂಡಿದೆ. பணத்துல கஷ்டம், ಹಣದಲ್ಲಿ ಕಷ್ಟ, பொருளாதாரத்துல ஏதோ கஷ்டம், ಆರ್ಥಿಕತೆಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಷ್ಟ. பண பிரச்சனை தீந்துட்டா ಹಣದ ಸಮಸ್ಯೆ ತೀರ್ಬಿಟ್ರೆ அவங்களுடைய 99% பிரச்சனை தீர்ந்த மாதிரி. ಅವರ 99% ಸಮಸ್ಯೆ ತೀರ್ದಂಗೆ. உண்மைதானா? ನಿಜನಾ? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மைதான் இல்லையா? நம்முடைய பண பிரச்சனை தீர்ந்தா பல பிரச்சனைகள் என்ன செய்து விடுகிறது, முடிவுக்கு வந்து விடுகிறது. ಹಣ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಹರಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಗೆಹರಿದಂಗೆ. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்குள்ளேயும் உண்மை இல்லாம மனுஷருக்குள்ளேயும் உண்மை இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கிறது, ஒரு பகுதியில பண கஷ்டம், குறைவு இருக்கிறது. ಹಲವರು ದೇವರಿಗೂ ಅಥವಾ ಮನುಷ್ಯರಿಗೂ ನಂಬಿಕಸ್ಥರಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹಣದ ಕೊರತೆ ಅವರಿಗಿದೆ. அப்ப நான் அந்த நாள் இரவுல நான் ஆண்டவர்ட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க ஆண்டவரே. ರಾತ್ರಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಹೇಳಿದೆ, ಸ್ವಾಮಿ ಈ ದಿನ ಒಂದು 4-5 ಜನ ಬಂದ್ಬಿಟ್ರು. ஒரு சகோதரி, இளம் சகோதரி, அவங்க கை குழந்தையோடு வந்து நின்று அழுதாங்க. என்ன பிரச்சனைனா, கணவர் அவங்க கணவர் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட வரதட்சணை கேட்கிறார். அதை கொடுக்கறதற்கு இவங்க தாய் தகப்பனால முடியல. பெற்ற குழந்தை, பிறந்த குழந்தையோட அனுப்பி விட்டு இருக்கிறார். ಯೌವನಸ್ಥ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗುವಿನೊಂದಿಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಅಂದ್ರೆ, ತನ್ನ ಗಂಡನು ವರದಕ್ಷಿಣೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಮಗುವನ್ನು ತಂದೆ ತಾಯಿ ಮನೆಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ, இன்னும் சிலருக்கு இன்னும் பிரச்சனை, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ, இன்னும் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, 2 பேருக்குள்ள பிரச்சனை, ಇನ್ನೊಂದು ದಂಪತಿಗಳು ಬಂದ್ರು, ಅವ್ರಿಗೊಂದು ಸಮಸ್ಯೆ. எல்லாம் கடைசியா ஏன் இந்த கணவன் மனைவி 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கடைசியா எல்லாம் யோசிச்சு பார்த்தா கடைசியா எங்க போய் முடியுதுன்னா, பண கஷ்டம். அதை 2 பேருமே தாங்கிக் கொள்ள முடியாம 2 பேருக்கும் அழுத்தம் இருக்கிறதுனால 2 பேரும் மோதிக்கிறாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಆ ಸಮಸ್ಯೆ ಪೂರ್ತಿ ಎಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಮುಗಿತದೆ ನೋಡಿದ್ರೆ, ಹಣದ ಸಮಸ್ಯೆ ಇಬ್ಬರಿಗೂ ಸಹಿಸಲಿಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಅಲ್ಲಿ ಜಗಳವಾಡುವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. அவங்க வீட்டுல அப்படி இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇದ್ದಿರ್ಬೇಕೇನೋ. ஏன்னா நல்ல கொஞ்சம் செழிப்பா இருக்கிறப்ப கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ಇರುವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ. பர்ஸ் காலி ஆச்சுன்னு வச்சுக்கிறீங்க, ಜೇಬು ಖಾಲಿ ಆಯ್ತು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, வீட்டுக்கார உருன்னே தெரிவார், பத்திரிகையில ಮನೆಯವ್ರು ಗುರ್ರಂತಾನೆ ತಿರುಗಾಡ್ತಾರೆ, ನೋಡಿದ್ದೀರಾ? ஏன் அநேக இடங்கள்ல சமாதான குறைவுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ಸಮಾಧಾನದ ಕೊರತೆಗೆ ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಾರಣವಾಗಿರುತ್ತೆ. அப்பதான் ஆண்டவர்ட்ட அன்னைக்கு கேட்டேன், ஆண்டவரே இவங்களுக்கு எல்லாம் ஏன் நீர் வந்து திரளா இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாது? ಆಗ ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ, ಯಾಕೆ ದೇವರೇ ನೀವು ಹೇರಾಳವಾಗಿ ಇವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಬಾರದು? பூமியும் அது நிறைவும் உம்முடையதுதானே. ಭೂಮಿಯ ಪೂರ್ಣತೆ, ಆಕಾಶದ ಪೂರ್ಣತೆ வேதம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಭೂಮಿಯು ಅದರ ಪೂರ್ಣತೆ ದೇವರದೇ. ஏன் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தினிடத்தில் இந்த குறைவு இருக்கிறது? ಯಾಕೆ ದೇವರೇ ನಿನ್ನ ಜನರ ಬಳಿ ಇಂತ ಕೊರತೆಗಳಿವೆ? அப்பதான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை எனக்கு போதிக்க ஆரம்பித்தார். ಆಗ ದೇವರು ಈ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಲಿಕ್ಕೆ ஒரு நாள் இரவு முழுவதும் நான் உட்கார்ந்து என்னுடைய டேப்லெட்ல டைப் பண்ணிட்டே இருக்கிறேன். ಒಂದಿನ ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಟೈಪ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೇನೆ. ஒரு கேள்வியா என்னுடைய இருதயத்துல ரைஸ் பண்றேன். ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு, அதை நான் அப்படியே டைப் பண்ணிட்டே இருக்கேன். ಪ್ರತಿ ಪ್ರಶ್ನೆಗಳು ದೇವರ ಹತ್ರ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನಾನು ಟೈಪ್ ಮಾಡ್ತೀನಿ. அதிகாலை வரைக்கும் நான் டைப் பண்ணிட்டே இருக்கிறேன். ಅದನ್ನ ಮುಂಜಾನೆವರೆಗೂ ಟೈಪ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೇನೆ. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ಆಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, என்னுடைய ஜனங்கள்
ನನ್ನ ಜನರು நான் சத்தியத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறேங்கிறத அறியாததுனாலதான் இவங்க விடுதலை ஆகாம இருக்கிறாங்க. ನಾನು ಸತ್ಯದಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದು ತಿಳಿಯದ ಕಾರಣ ಬಿಡುಗಡೆ ಕಾಣದೇ ಇದ್ದಾರೆ. உண்மையா நான் என்னுடைய ஜனத்திற்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். ನಿಜವಾಗ್ಲೂ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಜನಕ್ಕಾಗಿ ರಕ್ತವನ್ನೇ ಸುರಿಸಿದ್ದೇನೆ. நான் அவங்களுக்காக மற்ற காரியங்களை செய்ய மாட்டேனா? ಅವರಿಗೆ ಇನ್ನಿತರ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಮಾಡೋದಿಲ್ಲವೋ? ஆனா என் ஜனங்கள் என்னுடைய சத்தியத்துல நான் என்ன எழுதி இருக்கிறேங்கிறத விளங்கிக்கிற மாட்டாங்க. ಆದ್ರೆ ನನ್ನ ಜನರು ಸತ್ಯದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲಾಗಿದೆ ಅನ್ನೋದು ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ. ரமேஷ் அடிக்கடி சொல்லுவாங்க, குமாரனையே கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்க மாட்டாரா? ರಮೇಶ್ ಅವರು ಆಗಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಸಮಸ್ತವನ್ನು ಕೊಡದೇ ಇರ್ತಾರೆ. தவறு இருக்கிறது, ತಪ್ಪು ಎಲ್ಲಿದೆ? அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ಅದನ್ನೇ ಇವತ್ತು ಧ್ಯಾನಿಸಲಿದೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. இன்றைக்கு விசுவாசிகளுடைய 99% பிரச்சனைகளுக்கு, அதாவது உங்களுடைய இன்றைக்கு 99% அந்த பண பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ಇವತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಅಥವಾ ನಿಮ್ಮ 99% ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நல்ல கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. வேதத்துல ஒரு 500 வசனங்கள் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು 500 ವಾಕ್ಯಗಳು ವಿಶ್ವಾಸದ ಕುರಿತು ಬರೆಯಲಾಗಿದೆ. ஒரு 500 வசனங்கள் அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 500 ವಾಕ್ಯಗಳು ಪ್ರೀತಿಯ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲಾಗಿದೆ. ஒரு 500 வசனங்கள் நற்கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 500 ವಾಕ್ಯಗಳು ಸತ್ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಬರೆಯಲಾಗಿದೆ. நீங்க வேதத்துல எந்த டாபிக் எடுத்து பார்த்தாலும் அந்த வசனங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 தான் இருக்கும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲೇ ಆ ಟಾಪಿಕ್ ಗಳನ್ನು ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು 500 ಸಿಗ್ತವೆ. 1-2 கூடுதலா இருக்கும், மற்றவைகள் எல்லாமே இந்த 500 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். 1-2 ಹೆಚ್ಚಾಗಿರ್ತದೆ, ಆದ್ರೆ ಹೆಚ್ಚಿನ ಭಾಗ 500 ಅಡಕವಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா நாங்க அடிக்கடி தலைப்புகள்ல செய்தி ஆயத்தப்படுத்துகிற போது ரபிகள் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை வேதத்துல எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு பார்க்க கற்றுக் கொடுப்பாங்க. ಆದ್ರಿಂದ ರಬಿಗಳು ಇದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಾಗ ಪ್ರತಿ ಬಾರಿನೂ ಆ ಪದಗಳು ಎಷ್ಟು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾರೆ. சத்தியங்களை எப்படி பார்த்திருக்கிறேன், ஒரு 500-600 வசனம் தான் இருக்கும். ಆ ರೀತಿ ಹಲವು ಸತ್ಯಗಳು ನೋಡಿದ್ದೇನೆ, ಅದರಲ್ಲಿ 500-600 ಇರೋದು. ஆனா பணத்தை குறித்து தான் வேதம் 2000 வசனங்களை எழுதி வைத்திருக்கிறது. ಆದ್ರೆ ಹಣದ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ 2000 ಪದಗಳು ಬರೆಯಲಾಗಿದೆ. பண காரியங்கள்ல நாம் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ಹಣದ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಾವು ಬಹಳ ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿರೋದು ಒಳ್ಳೆಯದು. வேதம் பணத்துக்கு, அந்த பணத்தை குறித்த சத்தியங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை வேற எதுக்குமே கொடுத்து வைக்கலது. ಸತ್ಯವೇದವು ಹಣಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಕೊಟ್ಟಿರಲ್ಲ. இயேசு கிட்டத்தட்ட 39 ஓமைகளை சொல்லி இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸುಮಾರು 39 ಸಾಮ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ. அதை பிரிக்கிறதுல சிலர் 1-2 ஓமைகளை ஒன்றா சேர்த்து வச்சிருப்பாங்க, சிலர் பிரித்து வைத்திருப்பாங்க. பொதுவா 39 ஓமைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಕೆಲವರು ವಿಭಜಿಸಿರ್ತಾರೆ, ಕೆಲವರು ಒಂದುಗೂಡಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಶೇಕಡ 39 ಇದೆ. 39ல பாதி எத்தனை? 39ರಲ್ಲಿ ಅರ್ಧ ಎಷ್ಟು? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. 19.5 இல்லையா? அதுல 19 இருக்கு இல்லையா? அதுல 16 உவமைகள், அதாவது ஏறக்குறைய பாதி. ಹತ್ತತ್ರ 16 ಸಾಮ್ಯಗಳು ಅಂದ್ರೆ ಅರ್ಧದಷ್ಟು. 16 ಉವಮೆಗள்ல ಯೇಸು ಪಣத்தை குறித்து பேசி இருக்கிறார். ಅರ್ಧದಷ್ಟು ಸಾಮ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಹಣದ ಕುರಿತು ಮಾತಾಡಿರ್ತಾರೆ. சோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. ಅದರಿಂದ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಿದು. பணத்தை நாம கையாளுகிற முறைமைகள்ல அது சரியாக இருக்க வேண்டும். ಹಣವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವ ವಿಧಾನದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அதனால தான் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ಆದ್ರಿಂದಲೇ ಅವುಗಳ ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் என்னட்ட சொன்னார், ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, என் ஜனங்கள் அநேகருடைய அறியாமை என்னன்னா, ನನ್ನ ಜನರ ಹೆಚ್ಚಿನ ತಿಳಿಯದೇ ಇರುವಿಕೇನೆಂದ್ರೆ, என் ஜனங்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள். ನನ್ನ ಜನರು ನನ್ನ ಬಳಿ ಕೇಳ್ತಾರೆ. என்னிடத்திலே கேட்கிறார்கள், ನನ್ನ ಬಳಿ ಕೇಳ್ತಾರೆ. உண்மைதான், ನಿಜಾನೇ. நான் சொன்னேன், அப்ப ஆண்டவரே நீங்க கொடுக்க வேண்டியதானே? ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರೇ ನೀವು ಕೊಡಬೇಕಲ್ಲ. அவர் சொன்னார், ಆತನ ಹೇಳ್ದ, உண்மையை சொல்லுகிறேன், ನಿಜವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, நான் என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தான். ನನ್ನ ಜನರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದದ್ದು ನನ್ನ ಹೃದಯವೇ. ஜனத்தை நான் நிரம்பவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தான். ನನ್ನ ಜನನ ಶಾಶ್ವತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದು ನನ್ನ ಬಯಕೆ. ஆனா வார்த்தையில நான் எழுதி வைத்திருக்கிறேன், ಆದರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நான் எழுதிட்டேன். ಕೊಡಿರಿ ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. இது ஒரு மாறாத பிரமாணம். ಇದು ಮಾರ್ಪಡದ ಒಂದು ನಿಯಮ. இனி யாருமே
அதை மாற்ற முடியாது. ಇದನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸಲಾಗಲ್ಲ. நானே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ನಾನೇ ನೆನೆಸರು ಬದಲಾಯಿಸಲಾಗಲ್ಲ. இப்ப நான் நினைக்கிறேன், ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ, என் ஜனத்துக்கு அவங்க எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுகிறேன். ನಾನು ಜನರು ಏನು ಕೊಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ. ஆனால் திரித்துவ தேவனாக நாங்கள் வேதத்தை எழுதுகிற போது, ಆದ್ರೆ ತ್ರಯೇಕ ದೇವರಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಬರೆಯುವಾಗ மனுஷனுக்குள்ளே கொடுக்கிற சுபாவம் இருக்க வேண்டும் என்பதற்காக, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಕೊಡುವ ಸ್ವಭಾವ ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ வேதத்தை எப்படி எழுதி வைத்திருக்கிறோம்னா, ಸತ್ಯವೇದವನ್ನು ಹೇಗೆ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு வார்த்தையில எழுதிட்டோம். ಕೊಡಿರಿ ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದು ಬಿಟ್ವಿ. நாங்களே நினைத்தாலும் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை மீற முடியாது. ಇನ್ನು ನಾವೇ ನೆನೆಸಿದ್ರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟದನ್ನು ಮೀರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இதுல எழுதப்பட்டிருக்கிறவைகள் தேவனுக்கும் உரியதுதான். ಯಾಕೆಂದ್ರೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟವು ದೇವರಿಗೂ ಸೀಮಿತವೇ. தேவனுக்கு சேர்த்துதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರಿಗೂ ಸೇರಿನೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋದು. தேவன் எப்படி செயல்படுவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை மாத்தி அவர் செயல்பட முடியாது. ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. என் ஜனங்கள் என்ன கேக்குறாங்கன்னா, ಆದ್ರಿಂದ ನನ್ನ ಜನರು ಏನನ್ನು ಕೇಳ್ತಾರೆ, நீங்க கொடுங்க நான் கொடுக்கிறேன்னு சொல்றேன், ನೀವು ಕೊಡ್ರಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? ಆದ್ರೆ ಆತನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಗೊತ್ತಾ, நீங்க கொடுத்தா நான் கொடுக்கிறேங்கிறான். ನೀವು ಕೊಟ್ರೆ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. என்னை என்ன பண்ண சொல்றேன்னு கேட்டார். ನನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಿ? ஹலோ, என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. ஆண்டவர் உங்களை கொடுக்க சொல்லுவதன் நோக்கம் உங்களிடத்திலிருந்து எதையாகிலும் வாங்கிவிட வேண்டும் என்பது அல்ல. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳುವಂತ ಉದ್ದೇಶ ನಿಮ್ಮಿಂದ ಪಡ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದ್ರಿಂದ ಅಲ್ಲ. நல்ல ஆழ மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. ಆ ಮನಸ್ಸಿನ ಆಳದಲ್ಲಿ ಇದನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் நம்மை கொடுக்க சொல்லுவதன் நோக்கம், ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳುವ ಉದ್ದೇಶ வாங்கணும்னு நினைக்கல, ನಮ್ಮಿಂದ ಏನಾದ್ರೂ ತೆಗೆದುಕೋಬೇಕು சகலமும் அவருடையதுதான், ಸಮಸ್ತವೂ ಆತನದೇ. இப்ப நம்ம கொடுக்க சொல்றதோடைய நோக்கம் என்னன்னா, ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳುವ ಉದ್ದೇಶವೇನೆಂದ್ರೆ, நாம கொடுக்கிறத விட ನಾವು ಕೊಡುವುದಕ್ಕಿಂತಲೂ அவர் பன்மடங்காய் திருப்பி கொடுக்க நினைக்கிறபடி ಹಲವರಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನು ಕೊಡುವುದರಿಂದಲೇ. எத்தனை பேருக்கு காரியம் விளங்குகிறது? விளங்குனவங்க விளங்குனது தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் அப்ப நான் கொடுக்காம ஆண்டவர் கொடுக்க முடியாதா? ಇವಾಗ ನೀವು ಕೇಳಬಹುದು, ನಾನು ಕೊಡದೆ ದೇವರು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ವಾ? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில சில காரியங்களை செய்திருக்கலாம். ಪ್ರಾರಂಭ ದಿನಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಬಾಲ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಹಲವು ಕಾರ್ಯ ಮಾಡಿರಬಹುದು. பிரமாணத்தின்படி, ಅದರ ನಿಯಮಕ್ಕನುಸಾರ நாம கொடுக்கிற போதுதான் கொடுக்க முடியும். ನಾವು ಕೊಡುವಾಗಲೇ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவர் நம்மிடத்திலே கரத்தை நீட்டு சொல்வதுடைய நோக்கம் நம்மகிட்ட இருந்து எதையாவது வாங்கணுங்கிறது அல்ல. ದೇವರು ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಚಾಚಲಿ ಕೇಳುವಂತದ್ದು ನಮ್ಮಿಂದ ಏನೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಮನಪಾನ್ಮೆ என்ன இருக்கு, நான் ஏன் தேவனுக்கு கொடுக்கணும், அவர்தான் எனக்கு கொடுக்கணும். ಹಲವರು ಮನೋಭಾವನೆ ಏನು, ಯಾಕೆ ನಾನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು, ದೇವರೇ ನನಗೆ ಕೊಡಬೇಕು, அவர்தான் நமக்கு கொடுக்கணும். ಅದು ನಿಜವೇ, ಆತನೇ ನಮಗೆ ಕೊಡಬೇಕು. எழுதியாச்சே, ಆದ್ರೆ ಬರೆಯಲಾಗಿದೆಯಲ್ಲ, மீற முடியாது, ಮೀರಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, அதை எடுக்கவும் முடியாது, ತೆಗಿಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ಆತನೇ ನೆನೆಸರು ಬದಲಾಯಿಸಲಾಗಲ್ಲ. இப்ப எத்தனை பேருக்கு காரியம் விளங்குகிறது? ಎಷ್ಟನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? விளங்குனவங்க விளங்குனது தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஹல்லேலூயா. இந்த காணிக்கையை குறித்த, தசமபாகங்களை குறித்த ஒரு தெளிவின்மைதான் இன்றைக்கு அநேகரை வறுமையில் வைத்திருக்கிறது. ಕಾಣಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಈ ದಶಮಾಂಶ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ತಿಳಿಯದೇ ಇರುವಿಕೆನೆ ಹಲವರನ್ನು ಬರಡುತನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದೆ. நான் பொதுவா நேற்றைக்கு சொன்னேன், நான் என்னை பற்றி சொல்லுகிறதே இல்லை. ಸಹಜವಾಗಿ ನಾನು ನಿನ್ನೆ ಹೇಳಿದೆ, ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳೋದಿಲ್ಲ. இருந்தாலும் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுறதுனால சொல்றேன். ಪವಿತ್ರಾತ್ಮ ನನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸುವುದರಿಂದ ಹೇಳ್ತೇನೆ. ஒரு விஷயம், உத்தம பாளையம்ங்கற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ಒಂದು ಸಾರಿ ಉತ್ತಮ ಪಾಳ್ಯ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. பாஸ்டர்ஸ் கிளாஸ் நடக்குது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ಸ್ ಕ್ಲಾಸ್ ನಡೀತದೆ. ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், ஆமோஸ் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். ಆಮೋಸ್ ಎಂಬ ದೇವ ಮನುಷ್ಯರಿದ್ದಾರೆ. பக்காவான டீச்சர் பாத்துக்கங்க, ಉತ್ತಮವಾದ ಉಪದೇಶಕ. பைபிள் அப்படி எடுத்து அப்படி வச்சிட்டு டீச் பண்ணாருன்னா, பைபிளை திறக்க மாட்டார் மனுஷன், அப்படி வச்சிட்டு டீச் பண்ணாருன்னா அவர் மாதிரி டீச் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சாதாரணமா பேசுவார். 2.5 ಗಂಟೆ 3 ಗಂಟೆ சாதாரணವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. அவங்க சர்ச்சுக்கு போனா மைக்க கையில கொடுத்துட்டு கேட்பேன், அப்பா எப்ப எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அவரನ್ನು ಕೇಳಿದೆ, அப்பா ಯಾವಾಗ ಮುಗಿಸಬೇಕು? ಅರೆಯಾவது போங்க போங்க ஒரு 9 வரைக்கும் போங்க அப்படிம்பாரு. 9:30 ಹೋಗ್ರಿ ಅನ್ನೋರು. 3 மணி நேரம் சாதாரணமா பேசுவாரு. 3 ಗಂಟೆಗಳು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತಾಡೋರು. இவர்தான் அப்படினா அந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா? ಇವರು ಹೀಗೆ ಅಂದ್ರೆ ಜನರು ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾ? ಎಲ್ಲ முடிச்சிட்டு பிரசங்கம் முடிச்சிட்டு உட்கார்ந்த உடனே பிரசங்கம் ಮುಗಿಸಿ ಕುಳಿತಿದ್ದೆ 2.5 ಮணி நேரம் பேசி முடிச்சு அப்படியே தனேரி போய் உட்கார்ந்திருப்போம். 2.25 ಗಂಟೆ ಮಾತಾಡಿ ಕುಳಿತಿರ್ತಾರೆ. ಅವರು ಬಂದು, என்ன பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಬೇಗ ಮುಗಿಸಿದ್ರಿ? 2.25 மணி நேரத்துக்கு மேல என்னையா பிரசங்கம் பண்றது? 2.25 ಗಂಟೆ ಮೇಲೆ ಏನ್ರಿ ಮಾತಾಡೋದು? அப்படி ஆட்கள் அவங்க.
ಅಂತ ಜನರು அங்க மாதம் மாதம் அழைக்கிறது உண்டு என்னைய. ತಿಂಗಳು ತಿಂಗಳು ನನ್ನ ಕರೆಯೋದುಂಟು. அப்போ பாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் போயிருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ಆಗಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. ஒரு குறிப்பிட்ட ஊழியர் நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க போனாலும் வந்துருவாரு. எத்தனை பிரசங்கத்தை திருப்பி திருப்பி கேட்டாலும் வந்து உட்கார்ந்து கேட்பார். ತೇನಿ ಎಂಬ ಜಿಲ್ಲೆಗೆ ಅಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರೋರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಡೋರು. அன்னைக்கு அவர் வரல. ಅವತ್ತು ಅವ್ರು ಬರಲಿಲ್ಲ. அப்ப நான் கேக்குறேன் பாஸ்டர் எங்க அப்படினா அவர் பேரை சொல்லி நான் கேக்குறேன். ಆಗ ಅವರನ್ನು ಕೇಳ್ತೇನೆ ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲಿ ಎಂಬುದ ಅವರ ಹೆಸರು ಹೇಳಿ. அவருக்கு சுகவீனமா இருக்கு அப்படினாங்க. ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. என்ன சுகவீனம்னா கேட்டேன். ಏನ್ ಬಲಹೀನತೆ ಅಂತ ಕೇಳಿದೆ. யூரின் போறதுக்கு பதிலா பிளட் போகுது. யூரினா பிளட் போகுது. ಯೂರಿನ್ ಹೋಗುವ ಬದಲು ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ரொம்ப பலவீனமா இருக்காரு. ತುಂಬಾ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கேட்டேன் என்ன சாதாரணமா சொல்றீங்க எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படினா வீட்ல தான் இருக்காரு. ನಾನು ಕೇಳಿದೆ ಏನ್ ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ நீங்கன்னு கேட்டேன். ಏನ್ ಮಾಡಿದ್ರಿ? நாங்க ஜெபிச்சிட்டு இருந்தோம் நாங்க. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ದೇವೆ ಅಂದ್ರು. சரி நான் அவரை பார்க்கணும் ஏன் இந்த பிரச்சனை எதனால இப்படி ஆச்சு அப்படினு கேட்டா ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಅವ್ರಿಗೆ ಆಯ್ತು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ வீடு இப்படி நின்னு நீங்க இப்படி இப்படி கையை உயர்த்த முடியாது. இதோட தட்டும் இந்த தலைக்கு மேல ஒரு 6 அடியில தட்டும் கூரை அவ்வளவுதான். ಮನೆ ಮೇಲೆ ಕೈ ಎತ್ತಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಅಷ್ಟೇ. ಅದೊಂದು ಗುಡಿಸಲು ನೋಡಿ. அது வந்து ஒரு ட்ரிங்க் செட். அதாவது இரும்புலயே கூரை போட்டுருப்பாங்கல்ல ட்ரிங்க் செட்னு சொல்லுவாங்கல்ல தகரத்துல கூரை. ಕಬ್ಬಿಣದಲ್ಲೇ ಒಂದು ಗುಡಿಸಲು கூட கிடையாது தகரம் அது. ಅದೊಂದು ತಗಡಲ್ಲಿ ಹಾಕಿರುವಂತ ಒಂದು சர்ச் கூடாரம் போட்டுருக்காங்க. சர்ச் அப்படி ஒரு பக்கத்தை அந்த கூரை அப்படி போகும் இல்லையா அந்த இடத்த லேசா சுவர் எடுத்து அதுலதான் அவங்க குடி இருக்கிறாங்க. ಸಭೆ ಈ ರೀತಿ ಜಾರಿ ಇರುತ್ತಲ್ಲ ಗುಡಿಸಲು ರೀತಿಯಲ್ಲಿ அவ்வளவு ஹீட்னால இந்த பிரச்சனை இருக்கு. ಅಷ್ಟೊಂದು ಉಷ್ಣತೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಅಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. நான் அதே ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு மல்டி டேலண்ட். என்ன வேணாலும் பண்ணுவார். டெய்லரிங் பண்ணுவார், எலக்ட்ரிஷியன் பண்ணுவார், கொத்தனார் வேலை பார்ப்பார், என்ன விட்டாலும் பண்ணுவார். ಅದೇ ಊರಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಸೇವಕರು ಇದ್ದಾರೆ. ಅವರು ಎಲ್ಲ மல்டி டேலண்டட் ஆக கேட்டேன். இவருடைய வீட்டுடைய இந்த ஹீட் இறங்காம அதை சரி பண்ணணும். அது மே மாசம் இந்த ஹீட்டை சரி பண்ணணும். என்ன செய்யறது? ಮೇ ತಿಂಗಳು ಇಷ್ಟು ಉಷ್ಣತೆ ಇಳಿದಂಗೆ ಅವ್ರು ತಡೆಗಟ್ಟಬೇಕು. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? சொன்னாரு அவருடைய வீடு ரொம்ப சின்ன வீடு தான் பாஸ்டர். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಚಿಕ್ಕ ಮನೆನೇ ಪಾಸ್ಟರ್. அத வந்து நீ நம்ம மைக்கா அட்டை போட்டு அதுக்குள்ள தெர்மாக்கோல் வச்சு அதை சரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் ஆகும் பாஸ்டர்னு சொன்னார். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಟ್ಟೆನಿಟ್ಟು ಥರ್ಮಾಕೋಲ್ ಹಾಕಿ ಸರಿ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು 7000 ರೂಪಾಯಿ ಆಗುತ್ತೆ. என் கையில அன்னைக்கு 15000 கையில இருந்தது. ಆ ದಿನ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ 15000 ರೂಪಾಯಿ. 7000 எடுத்து கையில கொடுத்து 7000 கையில ಕೊಟ್ಟು அடுத்த தடவை நான் வர்றதுக்குள்ள நீங்க அதை என்ன செஞ்சிருக்கணும்? சரி பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டேன். ಬರೋ ಬಾರಿ ನಾನು ಬರುವಾಗ ಇದು ಸರಿ ಮಾಡಿರಬೇಕು. போய் அவரை பார்த்தோம். ಸಂಜೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ವಿ. இந்த என் கூட வர்றாரு இல்லையா இந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிரேயர் பண்ணிருங்க பாஸ்டர்னு சொன்னார். ನನ್ನ ಜೊತೆ ಬಂದವರು ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ. கொடுமை என்னன்னா அவர் வீட்டுக்கு போனா அதே ட்ரிங்க் செட் ಅங்கேயும் இருக்கு. ಅಲ್ಲಿ ಏನಂತ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲೂ ಅದೇ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. நான் கேட்டேன். ನಾನು ಕೇಳಿದೆ அவர் வீடு ட்ரிங்க் செட்னு சொன்னீர்ல ಅವ್ರ ಮನೆ ಆ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ನಮ್ಮ வீடுன்னு சொல்லணுமா இல்லையா? ನಿನ್ ಮನೆನು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾ ಇಲ್ವಾ? அவர் பேசாம சிரிச்சார். ನಗದ್ರು. அந்த வீடை விட இது சின்னது. ಆ ಮನೆಗಿಂತಲೂ ಇದು ಚಿಕ್ಕದು. அப்ப நான் கேட்டேன் இதை சரி பண்ணணும்னா எவ்வளவு வேணும்? ಇದನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ಬೇಕು பாஸ்டர்? இதுக்கு 6000 தேவைப்படும் பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್ ಇದಕ್ಕೆ 6000 ಬೇಕು ಪಾಸ್ಟರ್. அதுல இருந்து 6000 எடுத்து கொடுத்துட்டேன். ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಂತ 6000 போயிடுச்சு. ಎಷ್ಟು ಹೋಯ್ತು சொல்லுங்க? 13000 போயிடுச்சு. 13000 ಹೋಯ್ತು. அன்னைக்கு மாலையில பஸ்ல வர்றதுக்காக தேனில இருந்து நான் பரமக்குடி வரணும். டைரக்ட் பஸ்ல ஏத்தி என்னை அனுப்புவாங்க. நான் பஸ்ஸுக்காக நிக்கிறேன். ತೇನಿಂದ ಪರಮಗುಡಿಗೆ ನೇರ ಬಸ್ಸಲ್ಲಿ ಬರ್ಬೇಕು ನಿಂತಿದ್ದೆ. ಕ್ಲಾಸ್ಗೆ ஒரு பாஸ்டர் வந்து என்னை பார்க்க வர்றாரு. ಆ ತರಗತಿಯಲ್ಲಿದ್ದ ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அங்க நின்று பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு அவர் கிளம்ப போகும்போது எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது அவருக்கு கையை நீட்டிரு அப்படின்னு ஏதாவது நீட்டிரு அப்படின்னு தோணுது. ನನ್ನೊಳಗೆ ಹೋಗುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಸ್ವಲ್ಪ ಕೈ ಚಾಚಬೇಕು ಎಂಬುದಾಗಿ சொல்லிட்டு நான் பாக்கெட்ல இன் பண்ணி இது கையை விட்டு எடுத்து எனக்கு வேணும்ல ஏதாவது. அதனால நான் என்ன நினைக்கிறேன் ஒரு 1000 ரூபாய் எடுத்துருவோம், 1000 ரூபாய் நமக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்னா 1000 ரூபாய் எடுக்கிறேன். ನಾನು ನಮಗ್ ಬೇಕಲ್ಲ ಒಂದು 1000 ರೂಪಾಯಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ சோதனையை பாருங்க 1500 ரூபாய் வருது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಶೋಧನೆ ನೋಡ್ರಿ 1500 ಬಂತು. எடுத்தாச்சுல முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி இனிமே திருப்பி என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது. அதையும் கொடுத்தாச்சு. ಕಣ್ ಮುಂದೆ ತೆಗೆದು ಬಿಟ್ವಲ್ಲ ಇನ್ನು ಇಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹಂಗೆ ಕೊಟ್ಟು. பஸ்ஸுக்கு தான் என்கிட்ட எவ்வளவு இருக்கு? ಬಸ್ಸಿಗೆ ಮಾತ್ರ ಎಷ್ಟಿದೆ? பஸ்ல ஏறிட்டேன். ಬಸ್ಸಲ್ಲಿ ಹತ್ತು ಬಿಟ್ಟೆ. ஏறி உட்கார்ந்துட்டு ஆண்டவர்ட்ட கேக்குறேன். ಹತ್ತಿ ಕುಳಿತು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀನಿ, இது நியாயமா? ನಿಮಗೆ ಇದು ನ್ಯಾಯನಾ? ஊழியத்துக்கு போனா என்ன கொண்டு வரணும்? ಸೇವೆಗೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ತರಬೇಕು? ஆஃபரிங் வாங்கிட்டு வரணும். ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು எல்லாத்தையும் வாங்கிட்டீர். ಎಲ್ಲವನ್ನೂ ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಟ್ರಿ. நான் நேர பரமக்குடிக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுல என்ன வழக்கம்னா என்ன ஆஃபர் எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ನೇರ ಪರಮಗುಡಿಗೆ ಬಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಅಭ್ಯಾಸ ಅಂದ್ರೆ ಏನ್ ಕಾಣಿಕೆ ಅಂತ ಕೇಳಲ್ಲ. பரமக்குடி வந்துட்டு மறுநாள் காலையிலே நான் தூத்துக்குடிக்கு போறேன். ಮಾರನೇ ದಿನ ತೂತುಕುಡಿಗೆ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು. ஊழியத்தை முடிச்சிட்டோம். ಸೇವೆ ಮುಗಿಸಿದ್ವಿ. ஒரு வீட்டுக்கு அழைக்கப்பட்டேன். ಒಂದ್ ಮನೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟೆ. அந்த பாஸ்டர் சொன்னாரு அவங்க தான் இந்த கூட்டத்தை நடத்துனாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாரு. ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಇಂಥ ಮನೆಯವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರೋದು ಅವರೇ ಕಾಣಿಕೆ ಕೊಡೋದು ಅಂತ. எல்லாம் டின்னர்லாம் நைட் முடிச்சிட்டு கிளம்புறேன். அவங்களே என்னை கார்ல தூத்துக்குடில இருந்து பரமக்குடி
ರೆಸ್ಟೋರೆಂಟ್ல விட்டுறாங்க. ರಾತ್ರಿ ಊಟ ಮುಗಿಸಿ ಹೊರಡುವಾಗ ಅವರೇ ನನ್ನ ಕಾರಲ್ಲಿ கையில ಡ್ರಾಪ್ ஒரு ಮಾಡ್ತಾರೆ. கவர் கொடுத்தாங்க. ಕರದಲ್ಲಿ ಒಂದು ಕವರ್ ಕೊಟ್ರು. அதை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தேன். ಅದನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ತೆರೆದು ನೋಡಿದೆ. 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ அதுல இருந்தது. 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅದರಲ್ಲಿ ಇತ್ತು. இதுதான் கர்த்தருடைய காரியம். ಇದೇ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯ. இப்ப என் கையில இருந்து அவர் புடுங்க நினைக்கல. ನನ್ನ ಕರನ್ನ ಕಿತ್ತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನೆನೆಸಲಿಲ್ಲ. எனக்கு அவர் கொடுக்க நினைக்கிறார். ನನ್ನಿಂದ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನೆನೆಸಿದ. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வருகிறது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಭಾವನೆ ಬರ್ತಿದೆ? எத்தனை பேரால சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ? ஆண்டவர் உங்கட்ட வாங்க நினைக்கல பிரதர். ದೇವರು ನಿಮ್ಮಿಂದ ಕಿತ್ತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನೆನೆಸಲ್ಲ. கொடுக்கும்படி விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮಿಂದ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல இருதயம் விசாலமா இருக்கணும். ಕರ್ತನಿಗೆ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಹೃದಯ ವಿಶಾಲವಾಗಿರಬೇಕು. கொடுன்னு சொல்லிட்டா யோசிக்கவே கூடாது. ಕೊಡರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೋಚಿಸಲೇಬಾರದು. யோசிக்க ஆரம்பிச்சீங்க அவ்வளவுதான். ಯೋಚಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ ಅಷ್ಟೇ. கொடுக்கிறதுல மட்டும் யோசிச்சோம்னா அதோட முடிஞ்சிரும். ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಮುಗೀತಲ್ಲೇ. இது தேவன் தான் சொல்றாரா? ದೇವರೇ ಹೇಳ್ತಿರೋದಾ? சந்தேகமா வரும். ಸಂದೇಹ ಬರುತ್ತೆ. தேவன் தான் சொல்றாரா? ದೇವರೇ ಹೇಳ್ತಿರೋದಾ? உண்மையா அவர் தான் பேசுறாரா? ನಿಜವಾಗ್ಲೂ ಆತನೇನಾ? கர்த்தரே வந்து தரிசனத்துல வந்து சொன்னாலும் அப்படிதான் தோணும் நமக்கு. ದೇವರೇ ದರ್ಶನ ಕೊಟ್ರೆ ಅದೇ ತೋಚುತ್ತೆ. தேவன் தான் சொன்னாரா? ದೇವರೇ ಹೇಳಿದ್ರಾ? இவருக்கு தான் கொடுக்க சொல்றாரா? ಇಂಥವ್ರಿಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರಾ? இப்ப கொடுக்கணுமா அப்புறம் கொடுக்கலாமா? ಈಗ ಕೊಡ್ಬೇಕಾ ಆಮೇಲೆ ಕೊಡ್ಬೇಕಾ? இந்த ஊழியர் இந்த காரியத்துக்கு தான் கொடுக்க சொல்றாரா இல்ல அப்புறமா கொடுக்கறதா? ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರಾ ಅಥವಾ ಬೇರೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರಾ? இவர் சரியானவர் தானா? ಇವರು ಸರಿಯಾದವರೇನಾ? இது சரியா செலவு பண்ணுமா? ಇದು ಸರಿயா ಖರ್ಚು ಮಾಡ್ತದಾ? அந்த காரியம் சரியா செலவு பண்ணப்படுமா? அந்த பணம் சரியா செலவு பண்ணப்படுமா? ಈ ಹಣ ಸರಿಯಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಖರ್ಚಾಗ್ತದಾ? ஏராளமா எழும்பும். ಏರಾಳವಾಗಿ ಎದ್ದೇಳ್ತದೆ. ஒரு கேள்வி எழும்பினாலே சுத்தம். ಒಂದು ಎದ್ರೇನೆ ಮುಗೀತು. ஹலோ, என்ன சிரிக்கிறீங்க? எப்படி பிரதர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறீங்க? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದು ನೋಡ್ದಂಗೆ ಮಾತಾಡ್ತಿರಲ್ಲ ಬ್ರದರ್. அப்படியா? ಹೌದಾ? ಅಲ್ಲ ಗಮನಿங்க. ಗಮನಿಸ್ರಿ. கொடுக்கணும்னு தோணிருச்சுன்னு வெச்சுக்கிறீங்க. ಕೊಡ್ಬೇಕಂತ ತೋಚಿತಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಅಲ್ಲ ಗಮನಿங்க. ಗಮನಿಸ್ರಿ. சாத்தான் ஒரு நாளும் ஊழியத்துக்கு கொடுன்னு உங்கட வந்து சொல்லவே போறது கிடையாது. ಸೈತಾನ್ ಎಂದಿಗೂ ಸೇವೆ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಯಾವತ್ತೂ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. பொறுத்த மட்டும் ஊழியம் நடக்கப்படாது. ಅವನು ஊழியம் நடைபெறக்கூடாது. ಅವನ ಯೋಜನೆ ಸೇವೆ ನಡಿಬಾರದು. ஊழியம் நடக்க கூடாதுங்கிறது தான் சாத்தானுடைய எண்ணம். ಸೇವೆ ನಡಿಬಾರದು ಅನ್ನೋದೇ ஒரு நாள் சாத்தான் வந்து உங்கட சொல்ல மாட்டான் கொடுன்னு. ಯಾವತ್ತು ಸೈತಾನ್ ಬಂದು ಹೇಳಲ್ಲ ಕೊಡು ಅಂತ. யாரு மட்டும் தான் சொல்லுவா அந்த வார்த்தையை? ಯಾರು ಮಾತ್ರ ಹೇಳೋದು? கர்த்தர் மாத்திரம் தான் சொல்லுவார். ಕರ್ತನು ಮಾತ್ರನೇ ಹೇಳೋದು. அந்த வார்த்தையை அவர் உங்கட்ட சொல்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಮಾತು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? நீங்க கை நிறைய எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ನೀವು ಕೈ ತುಂಬಾ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ. வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு ಆತನು ಪರಲೋಕದ ದ್ವಾರವನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். முதல்ல அந்த புரிதல் இருக்கணும். ಮೊದಲು ಅಂತ ಅರ್ಥವಾಗುವಿಕೆ ಇರಬೇಕು. என்னை ஆண்டவர் கொடுக்க சொல்றது நோக்கமே என்கிட்ட இருந்து வாங்குறது இல்லையா? ದೇವರು ನನಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳೋದು ನನ್ನಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பல மடங்கு எனக்கு கொடுக்க நினைக்கிறார். ಹಲವರಷ್ಟು ನನಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನೆನೆಸ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எபிரேய பாஷையில ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ தெருமா அப்படினு சொல்லுவோம். காணிக்கை அப்படிங்கறத தெருமா அப்படினு சொல்லுவோம். TERUMAH தெருமா அப்படினு சொல்லுவோம். தெருமா ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. தெருமா அப்படினா காணிக்கைன்னு சொல்றதை விட பங்களிப்பு, அதான் கரெக்ட்டான வேர்ட், கான்ட்ரிபியூஷன். தெருமா ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಡುವಂತದ್ದು, பங்களிப்பு ಅಂದ್ರೆ ಒಂದು ಹಂಚುವಂತದ್ದು. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை நடக்கிறதற்கு, பணி நடக்கிறதற்கு என்னுடைய பங்களிப்பு. ದೇವರ ರಾಜ್ಯದ ಸೇವೆ ನಡೆಯಲಿಕ್ಕಾಗಿ ಬೆಳೆಯಲಿಕ್ಕಾಗಿ ನನ್ನಯ ಪಾಲು. தேவனுடைய ராஜ்யத்துல பணி நடக்கிறதுக்கு நான் எவ்வளவு என்னுடைய பங்களிப்பை செலுத்துகிறேன். ದೇವರ ರಾಜ್ಯ ನಡೆಯಲೆಂದು ನಾನು ನನ್ನದನ್ನು ಎಷ್ಟು ಪಾಲಾಗಿ ಕೊಡ್ತೇನೆ. கொடுக்கிற போது அந்த பார்வை இருக்கட்டும். ಕೊಡತಕ್ಕಂತ ಆ ದೃಷ್ಟಿಕೋನ ಇರಲಿ. எப்போதுமே அப்படித்தான் நினைக்கணும். ಯಾವಾಗಲೂ ಹಾಗೆ ನೆನೆಸಬೇಕು. காணிக்கைன்னு நினைக்காதீங்க. ಕಾಣಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. அந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னமோ ரொம்ப அது ஒரு கொலாக்கியல் வேர்ட் ஆயிருச்சு. ಆ ಪದ ಉಪಯೋಗಿಸಿ ಅದರ ಅರ್ಥನೇ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. பங்களிப்பு, ராஜ்யத்தின் பணி நடக்க என்னுடைய பங்களிப்பு. ದೇವರ ರಾಜ್ಯ ನಡೆಸಲು ನನ್ನ ಪಾಲು. எப்போதுமே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ಯಾವಾಗಲೂ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, ஒரு காரியத்துல உங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா அந்த காரியத்துல இருந்து நாம வெளியே வந்துருவோம். ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಲು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ಅದರಿಂದ ನಾವು ಹೊರ ಬರ್ತೇವೆ. அந்த இப்ப நீங்க உங்க குடும்பத்துல எந்த பங்களிப்பையும் செலுத்தலைன்னு வச்சுக்கிறீங்க, தனியா இருக்கீங்க, யார்ட்டையும் பேசுறது இல்ல, யாருக்கும் கொடுக்கறது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல அப்படின்னா நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு விடுவீர்கள். ನೀವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಏನು ಕೊಡ್ತಿಲ್ಲ, ಏನು ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಯಾವುದೇ ಪಾಲು ವಹಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿದ್ದೀರಿ. ரபிகள் சொல்லுவாங்க, ರಬಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ஏதேன்ல ஆதாம் நிலைத்திருக்க முடியாம இருந்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. ಏದೇನಲ್ಲಿ
ಆದಾಮನು ನೆಲೆಯಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಿತ್ತು. அவன் பாவம் செய்து வெளியேற்றப்பட்டான். அதே நேரத்தில் அதற்கு பல காரியங்கள் காரணமாக இருக்கிறது. ಪಾಪ ಮಾಡಿ ಹೊರಗೆ ಬಂದ, ಆದ್ರೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಇದೆ. அதுல ஒண்ணு என்னன்னா, ஏதேனுடைய உருவாக்கத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. ಏದೇನಿನ ಸೃಷ್ಟಿಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಪಾಲು ಇರಲಿಲ್ಲ. அதனாலதான் அவனால அதுல நிலைத்திருக்கவே முடியல. ಆದ್ರಿಂದಲೇ ಅವನನ್ನು ಅದರಿಂದ ನೆಲೆಯಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அது போலதான் ராஜ்யமும். ಅದೇ ರೀತಿನೇ ರಾಜ್ಯ. ராஜ்யத்துல என்னுடைய பங்களிப்பு இல்லைன்னா அதுல நான் நிலைத்திருக்க முடியாது. ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಪಾಲು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ನನ್ನಿಂದ ನೆಲೆಯಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில நம்முடைய பங்களிப்பை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ನಮ್ಮ ಪಾಲು ಸಲ್ಲಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. எப்பயோ கொடுத்துட்டேன்னு சொல்றதல்ல, ಯಾವಾಗಲೋ ಕೊಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳೋದಲ್ಲ, கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ಕೊಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஒரு மொழிபெயர்ப்புல இருக்கிறது JMNT ன்னு சொல்லுவாங்க, ஜோனத்தன் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட் ன்னு சொல்லுவாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லாம ಕೊಡಿರಿ ಆಗ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳದೆ, கொடுத்துக்கொண்டே இருங்கள் அவரும் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பார். ಕೊಡುತ್ತಲೇ ಇರಿ ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ ಎಂಬಂತ ಪದ. ರಾಜ್ಯத்துக்கு பங்களிப்பை கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಭಾಗ ನಿಮ್ಮ ಪಾಲುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு ஊழியம் மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ಒಂದು ಸೇವೆ ಮಹಿಮೆಕರವಾಗಿ ಇರಬೇಕಾದರೆ அதுல கொடுக்கிறவர்கள் அநேகர் எழும்ப வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಕೊಡುವವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು. ஜனங்களுடைய பங்களிப்பு இருந்தால் தான் ஒரு ஊழியத்துல மகிமையை பார்க்க முடியும். ಜನರ ಪಾಲು ಇರುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಸೇವೆಯ ಮಹಿಮೆ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. நான் உண்மையை சொல்லுகிறேன், ನಾನು ನಿಜವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ஒரு ஜனத்தினுடைய பங்களிப்பு இல்லாவிட்டால் அந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வராது. ಒಂದು ಜನರ ಪಾಲುಗಾರಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಆ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುವುದಿಲ್ಲ. இதுவரைக்கும் தேவனுக்கு 3 வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ಇದುವರೆಗೂ ದೇವರಿಗೆ 3 ವಾಸಸ್ಥಾನಗಳು ಉಂಟು. முதல்ல ஆசரிப்பு கூடாரம், ಮೊದಲು ದೇವದರ್ಶನ ಗುಡಾರ, அப்புறம் சாலமோன் கட்டின தேவாலயம், ನಂತರ ಸೊಲೊಮೋನನು ಕಟ್ಟಿದ ಆಲಯ, அதற்கு பிறகு செருபாபேல் கட்டின ஆலயம், ನಂತರ ಜೆರುಬಾಬೆಲ್ ಕಟ್ಟಿದಂತ ಆಲಯ. இந்த செருபாபேலின் ஆலயத்தை ஏரோது விரிவுபடுத்தி கட்டினார். ಈ ಜೆರುಬಾಬೆಲ್ ಕಟ್ಟಿದ್ದನ್ನೇ ಹೇರೋದನೆ ಮತ್ತೆ ಕಟ್ಟಿದ. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? ஆசரிப்பு கூடாரம். சொல்லுங்க பார்க்கலாம், முதல்ல என்னது? வெரி குட், வெரி குட். அடுத்து யாரு கட்டினது? சாலமோன் கட்டின தேவாலயம். வெரி குட். அடுத்து செருபாபேல் கட்டின ஆலயம். இந்த செருபாபேல் கட்டின ஆலயத்தை யாரு விரிவுபடுத்தி கட்டுறது? ஏரோது விரிவுபடுத்தி கட்டினான். இயேசுவின் நாட்கள்ல ஏரோது அதை விரிவுபடுத்தி கட்டி இருந்தான். ಯೇಸುವಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೇರೋದನು ಇನ್ನೂ ವಿಸ್ತಾರವಾಗಿ ಕಟ್ಟಿದ. இந்த ஆசரிப்பு கூடாரம் ஜனங்களுடைய பங்களிப்போடு அவர்களிடத்திலிருந்து வாங்கி கட்டப்பட்டது. ಈ ದೇವದರ್ಶನ ಗೂಡಾರ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರ ಪಾಲಿನಿಂದ ತೆಗೆದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದು. சோ கர்த்தருடைய மகிமை அதிலே இறங்கி வந்தது. ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂತು. அடுத்து சாலமோன் கட்டினார் பாருங்க, அதுவும் ஜனங்களுடைய பங்களிப்போடு வாங்கி கட்டப்பட்டது. ಸೊಲೊಮೋನನು ಕಟ್ಟಿದ ನೋಡ್ರಿ, ಅದು ಜನರ ಪಾಲಿನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுலயும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ಅದರಲ್ಲೂ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂತು. செருபாபேல் இருக்கார் பாருங்க, அவர் கட்டின ஆலயம், ಜೆರುಬಾಬೆಲ್ ಕಟ್ಟಿದ ನೋಡ್ರಿ ಆಲಯ, அதுவும் ஜனங்களுடைய பங்களிப்போடு தான் கட்டப்பட்டது. ಅದು ಜನರ ಪಾಲಿನಿಂದಲೇ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. ಜನರು ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊಟ್ಟರು. அவங்களே நின்னு வேலை செஞ்சாங்க. ಅವರಾಗಿ ನಿಂತು ಅದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂತು. ஆனா ஏரோதுவின் ஆலயம் இருக்கு பாருங்க, ಆದ್ರೆ ಏರೋದನ ಆಲಯ ಇದೆ ನೋಡಿ. இந்த செருபாபேல் கட்டின ஆலயத்தை அவன் எஸ்டாப்லிஷ் பண்ணி இன்னும் பெருசுபடுத்தி கட்டினா பாருங்க. ஏரோதுவினுடைய ஆலயம் ಜೆರುಬಾಬೆಲ್ ಕಟ್ಟಿದನ ಇನ್ನೂ ವಿಸ್ತಾರವಾಗಿ ಕಟ್ಟದನಲ್ಲ. அவன் யார்ட்டையும் பங்களிப்பு வாங்கல. ಅವನು ಯಾರಿಂದಲೂ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. தன்னுடைய பிரஸ்தாபத்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆலயத்தை கட்டினான். ತನ್ನ ಒಂದು ಪ್ರಸಿದ್ಧಿಗಾಗಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ. யூதர்களுக்கு கிஃப்டா கொடுக்கிறதுக்காக கட்டினான். ಯಹೂದ್ಯರಿಗೆ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಡಲೆಂದು ಕಟ್ಟಿದ. யூதர்களை ப்ளீஸ் பண்றதுக்காக கட்டினான். ಯಹೂದ್ಯರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಲೆಂದು ಕಟ್ಟಿದ. யார்ட்டையும் இருந்து அவன் எந்த பங்களிப்பையும் வாங்கல. ಯಾರ ಹತ್ರದಿಂದ ಯಾವ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. ஜனங்களுடைய பங்களிப்பும் அதுல இல்ல, ಜನರ ಪಾಲುಗಾರಿಕೆನೂ ಇಲ್ಲ. சோ கர்த்தருடைய மகிமையும் அதுல இறங்கி வரல. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಹಿಮೆನೂ ಇಳಿಯಲಿಲ್ಲ. ஒரு ஊழியம் ಅದು ಸೇವೆ மகிமையுள்ளதா இருக்கணும்னு சொன்னா, ಮಹಿಮೆ ಭರಿತವಾಗಿ ಇರಬೇಕಂದ್ರೆ அதுல ஜனங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். ಅದರ ಜನರ ಪಾಲುಗಾರಿಕೆ ಇರಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மகிமைனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ಮಹಿಮೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗಬಹುದು. மகிமைனா என்ன? எபிரேய பாஷையில காவோடு என்று சொல்லுவோம். காவோடு, ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕಾವೋಡ್ ಎಂಬುದಾಗಿ KAVOD, காவோடு என்று சொல்லுவோம். ಕಾವೋಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. காவோடுனா ஒரிஜினல்ல என்ன அர்த்தம்னா, ಅದರ ನಿಜ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ வெயிட், WEIGHT ன்னு சொல்றோம்ல, வெயிட், எடை,
கனம் இல்லையா, வெயிட்னு அர்த்தம். ಭಾರ ತಕ್ಕಡಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ಭಾರ. கர்த்தருடைய மகிமை அப்படின்னா வெயிட்னு அர்த்தம். ದೇವರ ಮಹಿಮೆ ಅಂದ್ರೆ ಭಾರ ಎಂಬುದಾಗಿ. என்ன பிரதர் வெயிட்னு எப்படி பிரதர், எப்படி ಅದ மீனிங் எடுத்துக்கிறது? ಭಾರ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಗೆ ಬ್ರದರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು, எப்படி புரிஞ்சுக்கிறது, ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು? இப்ப ஒருத்தட்ட பணம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹಣ ಹೆಚ್ಚಾಗಿದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அவரை என்ன சொல்லுவோம், பணத்துல ரொம்ப ಹಣದಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ವೆಯ್ಟ್ ಆದ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பணம் அவர்ட்ட நிறைய இருந்துச்சுன்னா பணத்துல ரொம்ப வெயிட் ஆன ஆளுன்னு சொல்லுவாங்க. ಹಣ ಹೆಚ್ಚಾಗಿದ್ರೆ ಹಣದಲ್ಲಿ ತುಂಬಾ ವೆಯ್ಟ್ ಆದ ಮನುಷ್ಯ. இப்ப செல்வாக்கு நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, செல்வாக்குல ரொம்ப வெயிட் ஆன ஆளு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ಆಸ್ತಿ ಹೆಚ್ಚಾಗಿದ್ರೆ, ಸಂಪತ್ತು ಹೆಚ್ಚಾಗಿದ್ರೆ, எது நிறைய இருக்கோ அதை வெயிட்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. ಯಾವುದು ಹೆಚ್ಚಾಗಿದೋ ಬಾಯಿ ಮಾತಿನಲ್ಲಿ ವೆಯ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வேதம் சொல்லுது கர்த்தர் ரொம்ப வெயிட் ஆன ஆளு. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು ತುಂಬಾ ವೆಯ್ಟ್ ಆದವರು. ஹலோ, அவர்ட்ட எதெல்லாம் வெயிட்டா இருக்கு? ಆತನ ಹತ್ರ ಯಾವ್ದೆಲ್ಲ ವೆಯ್ಟ್ ಆಗಿದೆ சொல்லுங்க. ஹலோ, கர்த்தர் அடியேனை காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, என்னெல்லாம் அவர்ட்ட நிறைய இருக்கு சொல்லுங்க. கிருபை, வெரி குட். அப்புறம் இரக்கமா, நல்ல பொருளா சொல்லுங்கண்ணே, ஐஸ்வர்யமா பார்த்த என்ன அப்படி சொல்லுங்க. பொண்ணு, அப்புறம் வெள்ளி, அப்புறம் ஐஸ்வர்யம், அப்புறம் முதல்ல ஆசீர்வாதம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் வரும். பீரோல என்னவே இல்லைன்னு தெரியாம என்னத்தை எடுக்கிறது? பீரோದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ತಿಳಿಯದೇನೆ ಏನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು? நீங்க என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அதுல அவர் ரொம்ப வெயிட்டான ஆளு. ಯಾವುದೇ ಆಶೀರ್ವಾದ ಹೇಳಿದ್ರು ಆ ವಿಚಾರದಲ್ಲಿ எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கர்த்தருடைய வெயிட்னா, கர்த்தருடைய மகிமைனா என்ன அர்த்தம்னா, அதற்குள்ள அனைத்தும் அடங்கி இருக்கிறது. ದೇವರ ಮಹಿಮೆ, ದೇವರ ವೆಯ್ಟ್ ಏನಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಒಳಾಡಕವಾಗಿದೆ. அவருடைய மகிமை இறங்கி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ள சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. ಆತನ ಮಹಿಮೆ ಇಳಿತು ಬಂತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಸೌಖ್ಯತೆ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಆರ್ಥಿಕತೆ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. இப்ப உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ಸಾಬೀತು ಮಾಡ್ತೇನೆ ನೋಡಿ. ஆசீர்வாத கூடாரத்துல மகிமை இறங்குச்சா இறங்கலையா? ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇಳಿತಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க, இறங்குச்சா? ಇಳಿತಾ. இப்ப இஸ்ரவேலருக்கு என்ன கிடைச்சிச்சு? சாப்பாடு கிடைச்சிச்சா? ಊಟ ಸಿಕ್ತಾ? சொல்லுங்க, சாப்பாடு கிடைச்சா கிடைக்கலையா? ಊಟ ಸಿಕ್ತಾ ಇಲ್ಲ. மன்னா கிடைச்சா கிடைக்கலையா? ಮನ್ನ ಸಿಕ್ತಾ ಇಲ್ವಾ? இறைச்சி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? ಮಾಂಸ ಸಿಕ್ತಾ ಇಲ್ವಾ? Dress கிடைச்சிச்சா கிடைக்கலையா? ವಸ್ತ್ರ ಸಿಕ್ತಾ ಇಲ್ವಾ? போட்ட Dress என்ன செய்யலையா? ಹಾಕಿದ ವಸ್ತ್ರ ಏನಾಗಿಲ್ಲ, பழசா போகலையா? எப்படி ஆகலையா? ಹಳೆಯದಾಗ್ಲಿಲ್ಲ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಅರ್ಥ ಏನಂತ, 10 வயசுல ஒரு பையன் வனாந்தரத்துக்குள்ள போனா இவன் வளர வளர Dress இன்ச்சு இன்ச்சா வளருது. 10 ವರ್ಷದ ಹುಡುಗ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅವನ್ ಬೆಳೀತಾ ಇದ್ದಂಗೆ ವಸ್ತ್ರನೂ ಬೆಳೀತಾ ಇದೆ. இவன் வளர வளர அதுவும் வளருது. ಇವನ್ ಬೆಳೀತಾ ಇದ್ದಂಗೆ ವಸ್ತ್ರವು ಬೆಳೀತಿದೆ. ட்ரெஸ்ஸையாவது விடுங்க, ವಸ್ತ್ರ ಬಿಡಿ, போட்டிருக்கிற செருப்பு, ಹಾಕಿರುವ ಚಪ್ಪಲಿ, இவன் வளர வளர அதுவும் மில்லிமீட்டரா வளருது. ಇವನು ಬೆಳೀತಾ ಇದ್ದಂಗೆ ಅದು ಮಿಲಿಮೀಟರ್ ಆಗಿ ಬೆಳೀತಿದೆ. மேக ஸ்தம்பத்தினாலே மூடி பாதுகாத்தா, ಮೇಘ ಸ್ತಂಭದಿಂದ ಆವರಿಸಿ ಕಾಪಾಡಿದ, சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறா, ವೈರಿಗಳಿಗೆ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡಿದ, ஊற்றுகள் புறப்படுகிறது, ಬುಗ್ಗೆಗಳು ಹೊರಡ್ತಾ ಇವೆ, புறஜாதிகளை கொள்ளையிடுகிறார்கள், ಅನ್ಯ ಜನರನ್ನು ಸೂರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வனாந்தரத்திலே வாழ முடியாது என்று சொன்னாலும் கர்த்தர் அவர்களை வாழ வைக்கிறார். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ದೇವರು ಬದುಕಿಸಿದ್ದಾರೆ. சகலமும் கிடைக்க ಆರಂಭಿக்கிறது, ಸಕಲವು ದೊರೆಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. அதுக்கு பேர் தான் மகிமையின் அர்த்தம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಮಹಿಮೆ ಅಂತ. அவர் மகிமையை காண பண்ணுனா அதற்குள்ள இருந்து சகலமும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ಆತನ ಮಹಿಮೆ ಕಾಣ ಮಾಡಿದ್ರೆ ಅದರೊಳಗಿಂದ ಸಕಲವು ಹೊರಟು ಬರ್ತದೆ. ஆனா தம்முடைய ஜனத்தின் மேல மகிமை இறங்கணும்னா, ತನ್ನ ಜನರ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಇಳಿಯಬೇಕಾದರೆ ஜனத்தினுடைய பங்களிப்பு அந்த ஊழியத்தில் இருக்கவே, ಜನರ ಪಾಲುಗಾರಿಕೆ ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. எத்தனை பேருக்கு காரியம் விளங்குகிறது? ಇಷ್ಟು ಜನರು விளங்குறவங்க மட்டும் விளங்குறது தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. நான் உங்களை கொடுக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ನನ್ನ ಉದ್ದೇಶ ಅಲ್ಲ. முதல்ல இந்த காணிக்கை குறித்த சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ள ಈ வேண்டும். ಕಾಣಿಕೆ ಕುರಿತಾದ ಸತ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. காணிக்கைனா என்ன, அந்த காரியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க முதல்ல. ಕಾಣಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನು ಅನ್ನುವಂತ ವಿಚಾರಗಳು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ ಮೊದಲು. பிறகு கர்த்தரே உங்களுடைய கரங்களை பலப்படுத்தி கொடுக்கும்படி செய்ய போதுமானவர். ನಂತರ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಕೊಡುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. அதனால இத நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. முதல்ல இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ಮೊದಲು ಈ ಸತ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸ್ರಿ. சத்தியத்தை விளங்கிட்டா, அறிந்து கொண்டால், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು அது நம்மளை விடுதலையாக்க ஆரம்பிக்கும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி பிரதர், ஆண்டவர் என்னை கொடுக்க சொல்றதனுடைய நோக்கம், அவர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்?
கொடுக்க விரும்புகிறார். ಬ್ರದರ್, ನನ್ನನ್ನು ದೇವರು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಉದ್ದೇಶ ಆತ ನನಗೆ ಕೊಡಲು ಬಯಸ್ತಾನೆ. நீங்க கேட்கலாம், யாரு பிரதர் இதை ஏற்படுத்தினது? ನೀವು ಕೇಳಬಹುದು, ಯಾರು ಬ್ರದರ್ ಇದನ್ನ இப்படி எல்லாம் காணிக்கை, ஆஃபரிங் இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಯಾರು ಏರ್ಪಡಿಸಿದ್ರು? லேவியராகம புஸ்தகம் ಯಾಜಕ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 12 13, 10வது அதிகாரம் 12 13, 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12 13. மோசே ஆரோனையும் மீதியாய் இருந்த அவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள். அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, கவனிஸ்ரீ. காணிக்கை அல்லது ஆஃபரிங் தசமபாகம் என்பதை யார் மனிதர்கள் யாரும் ஏற்படுத்தல. ಈ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಅನ್ನೋದು ಯಾವ ಮನುಷ್ಯನು ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. ಮೊದಲ ಇದ நல்ல விளங்கிக்கறணும். ಇದನ್ನು ಮೊದಲು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಮೋಸೆ ஏற்படுத்தல. ಇದನ್ನು ಮೋಶೆ ಕೂಡ ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. அல்லது பழைய ஏற்பாட்டு எந்த பரிசுத்தவான ஏற்படுத்தல. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಯಾವ ಪರಿಶುದ್ಧರು ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆரோன் ஏற்படுத்தல. ಆರೋನನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. தாவೀது ஏற்படுத்தல. ದಾವೀದನು ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಯಾರುமோ தீர்க்கதரிசிகள் ಯಾರುமோ அதை ಉಂಟಾಕல. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು ಪ್ರವಾದಿಗಳು ಯಾರೊಬ್ಬರು ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. ಅಪೊಸ್ತಲರು ಕೂಡ அதை உருவாக்கல. ಅಪೊಸ್ತಲರು ಕೂಡ ಇದನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சபையில வைத்தது கர்த்தர். ಇಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದು ದೇವರೇ. இதை இப்படி சபையில உண்டாக்கினது கர்த்தர். ಇಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದು ಕರ್ತನೇ. காணிக்க தசமபாகம் என்கிற ஒரு அமைப்பை, ஒரு செட்டிங்கை ஏற்படுத்தினது அவர்தான். ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಎಂಬ ಭಾಗವನ್ನು ತಂದಿದ್ದೇ ಕರ್ತನು. முதல்ல அதை விளங்கிக்கறணும். ಅದನ್ನು ಮೊದಲು ತಿಳ್ಕೋಬೇಕು. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ. பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ಉತ್ತರ ಹೇಳಿ. நல்ல தயவுசெய்து சத்தமா பதில் சொல்லுங்க. ಶಬ್ದದಿಂದ ಉತ್ತರ ಹೇಳಿ. தசமபாகம், காணிக்கை இதெல்லாம் ஏற்படுத்தினது யாரு? அநேகர் அமைதியா இருக்கிறீங்களே. ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர். அந்த உணர்வு இருக்க வேண்டும். ಆ ಭಾವನೆ ಇರಬೇಕು ನೋಡಿ. சரி, ரெண்டாவது காரியத்துக்கு வர்றேன். ಎರಡನೇ ಅಂಶ. நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், நீங்க தான் ஏற்படுத்துனீங்க, ரைட், ஓகே, எதுக்கு ஏற்படுத்துனீங்க? ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ನೀವೇ ಏರ್ಪಡಿಸಿ, ಸರಿ, ಯಾಕೆ ஏற்படுத்தாம விட்டிருந்தா பிரச்சனை இருக்காதுல்ல? ಏರ್ಪಡಿಸದೆ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಇರ್ತಿದಲ್ಲ. நீங்க கொடுங்கன்னு சொல்லாம விட்டிருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்காது? ಕೊಡಿರಿ ಅಂತ இருந்திருக்காதே. ಕೊಡಿರಿ ಅಂತ ಹೇಳದೇ ಇದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಇರ್ತಿದ್ದಿಲ್ಲ. எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ಯಾತಕ ಇದು ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು? தேவன் இதை இப்படி ஏற்படுத்தி வைத்தார். ಯಾಕೆ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿಟ್ಟ? வெறுமனே ஊழியர்கள் போஷிக்கப்படணுங்கிறதுக்காகவா? ಸೇವಕರು ಪೋಷಿಸಲ್ಪಡಬೇಕನ್ನೋದಕ್ಕಾಗಿ. அவர்களை எங்க இருந்தும் போஷிக்க முடியும். ದೇವರು ಅವರನ್ನು ಎಲ್ಲಿಂದಲೂ ಬೇಕಾ ಪೋಷಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஏன் பிரதர் ஆண்டவர் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಬ್ರದರ್ ದೇವರು ಈ ರೀತಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ? உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 14வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. 14ನೇ ಅಧ್ಯಾಯದ 22ನೇ ವಾಕ್ಯ. உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 14வது அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம். 22ನೇ ವಾಕ್ಯ. 14வது அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்பி வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. ஏன் ஆண்டவர் தசம பாகம் கொடுக்க, காணிக்கை கொடுக்க ஜனங்களை ஏவுகிறார்னா, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்குத்தான். ಯಾಕೆ ದೇವರು ದಶಮಾಂಶ ಕಾಣಿಕೆ ಕೊಡಲು ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾನಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಆತನು ಘನಪಡಿಸುವರ ಭಯಪಡಲು ಅಭ್ಯಾಸಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்ககிட்ட இருந்து வாங்கி ஊழியத்தை நடத்திரலாம்னு அவர் நினைக்கல. ನಿಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದು ಆತನು ನೆನೆಸಲಿಲ್ಲ. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, ಚಿನ್ನವು ಬೆಳ್ಳಿಯು ದೇವರದೇ, சகலமும் அவருடையது, ಸಕಲವು ಆತನದೇ, சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, ಸಕಲವು ಆತನಿಂದ ಉಂಟಾದದ್ದು, அவருக்குள்ள இருந்து தான் எல்லாம் வந்திருக்கு, ಆತನಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಬಂದದ್ದು. அவருக்கு தேவைனா இத பார்க்கிலும் அதிகமா அவரால் சிருஷ்டித்துக் கொள்ள முடியும். ಆತನಿಗೆ ಬೇಕಂದ್ರೆ ಇದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಬಹುದು. ஏன் நம்ம கொடுக்க சொல்றாருன்னா, ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾನೆ? எப்ப ஒரு மனுஷன், ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ಬಹಳ ಮುಖ್ಯ ಪದ, நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. எப்ப ஒரு மனுஷன், ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ
ಕರ್ತರಿಗೆ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುಕ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಲು ದಶಮ ಭಾಗ ಕೊಡುಕ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡಲು பழகுறாங்களோ அபியாசிஸ்தாரோ அப்பொழுதுதான் ஆகலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. தேவರಿಗೆ பயப்படத்தக்க பயம் அவர்களுக்கு உண்டாகலுತ್ತದೆ. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவರಿಗೆ பயப்படಲು ಅಭ್ಯಾಸಿಸಲೆಂದೇ ಇದು ನೇಮಿಸಲಾಗಿದೆ. எப்படி ஒரு மனுஷன் அந்நிய பாஷையில பேசுறப்ப உள்ள பக்தி விருத்தி உண்டாகிறதோ, சுய பக்தி விருத்தி உண்டாகுதோ, ಹೇಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡುವಾಗ ತನ್ನೊಳಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಉಂಟಾಗ್ತದೋ அதை போலத்தான் நாம கர்த்தருக்கு கொடுக்கிற போது அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. ಅದರಂತೆಯೇ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಆತನಿಗೆ ಭಯಪಡತಕ್ಕ ಭಯ ಸೃಷ್ಟಿಯಾಗ್ತದೆ. எத்தனை பேருக்கு காரியம் விளங்குகிறது? ಅರ್ಥವಾಗ್ತದೆ. விளங்குறவங்க விளங்குனதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இந்த நாட்கள் ரொம்ப கொடிதான நாட்கள். ಈ ದಿನಗಳು ಬಹಳ ಕ್ರೂರವಾದ. பிள்ளைங்களை பரிசுத்தமா வளர்க்கிறது கஷ்டம்தான். ಮಕ್ಕಳನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬೆಳೆಸೋದು ಕಷ್ಟನೇ. கர்த்தர் போதித்து நடத்தினா தான் உண்டு. ಕರ್ತನು ಬೋಧಿಸಿ ನಡೆಸಿದ್ರೇನೆ ಉಂಟು. ஆனா உங்களுக்கு ஒரு லகுவான வழியை கற்று தரேன். ಆದ್ರೆ ಲಘುವಾದ ಮಾರ್ಗ ಕಲಿಸುತ್ತೇನೆ. பிள்ளை கர்த்தருக்கு பயந்திருக்க பழகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ಮಕ್ಕಳು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಬೆಳಿಬೇಕಂದ್ರೆ அவனை தசம பாகம் காணிக்க கொடுக்க வைத்து பழக்கி விட்டுருங்க. ಅವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಕೊಟ್ಟು ಕಲಿಸಿರಿ. நீங்க கொண்டு வந்து கொடுக்காம உங்க பிள்ளை கரத்துல கொடுத்து இப்படி நாம கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. ನೀವು ಕೊಡದೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಹೀಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವುಗಳಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா, ನೀವು ಹೇಳಿ ಕೊಟ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அவனை காணிக்க கொடுக்க தசம பாகம் கொடுக்க நீங்க பழக்குனீங்கன்னா, ದಶಮಾಂಶ ಕಾಣಿಕೆ ಕೊಡಲು ಅವರು ಅಭ್ಯಾಸಿಸಿದರೆ, ராஜ்யத்தின் பணிக்கு பங்களிப்பு கொடுக்க பழக்கி விட்டுட்டா, ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪಾಲು ಕೊಡಲು ಪಾಲುಗಾರಿಕೆಯಲ್ಲಿ ಬೆರೆಸಿದರೆ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர ஆரம்பித்து விடுவார். ದೇವರಿಗೆ ಭಯಪಡತಕ್ಕ ಭಯದಲ್ಲಿ ಬೆಳೀತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது ஒரு மாபெரும் ரகசியமாக இருக்கிறது. ಇದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಒಂದು ರಹಸ್ಯವಾಗಿದೆ. அநேக நேரங்களில் நாம அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். ಹಲವು ಬಾರಿ ಇದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಬಿಡ್ತೇವೆ. உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளரணும்னா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕಂದ್ರೆ உங்க பிள்ளைங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்களிப்பு கொடுக்க வைங்க. ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರಿಕೆಯರನ್ನಾಗಿ ஊழியர்ட்ட வரும்போது நீங்க எடுத்து கொடுக்காதீங்க. தனியா உங்க பிள்ளைய முதல்ல ரூம்ல கூட்டிட்டு போய் சொல்லுங்க, இப்ப நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க போகிறோம். ಸೇವೆಗೆ ಬರುವಾಗ ನೀವು ಕೊಡದೆ ಮಕ್ಕಳನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಹೇಳ್ರಿ, ಈಗ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕೊಡೋಣ. ராஜ்யத்துல நாம இப்ப பங்களிப்பை செலுத்த போகிறோம். ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಪಾಲನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. உன் வாழ்நாள் முழுவதும் நீ இப்படி செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಈ ರೀತಿ ಕೊಡಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய ராஜ்யத்தின் பணி இந்த பூமியில நடந்தாக வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯದ ಕೆಲಸ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲೇಬೇಕು. நாம கொடுத்து அவருக்கு எதுவும் ஆக போறதில்லை. ನಾವು ಕೊಟ್ಟು ಆತನಿಗೆ ಏನೋ ದೊಡ್ಡದಾಗಿ ನಡೆಯಲ್ಲ. கொடுப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக இருக்கிறது. ಆತನಿಗೆ ಕೊಡುವಂತ ನಮ್ಮ ಬಾಲಿನ ಸೌಭಾಗ್ಯವೇ ಆಗಿದೆ. உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ಕೊಡಿ. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர ஆரம்பிப்பாங்க. ದೇವರಿಗೆ ಭಯಪಡತಕ್ಕ ಭಯದಲ್ಲಿ ಬೆಳೀತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த காணிக்கை, இந்த தசம பாகம் காணிக்கையினுடைய காரியம் இருக்கு பாருங்க, அது ரொம்பவும் விசேஷமானது. ಈ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶದ ವಿಚಾರ ಇದೆಯಲ್ಲ ಬಹಳ ವಿಶೇಷವಾದದ್ದು. லேவியராகம புஸ்தகம் ಈ ಯಾಜಕ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 2வது அதிகாரம் 3வது வசனம். இந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிப்பட்டதா? ஹலோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிப்பட்டது? மகா பரிசுத்தமானது. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. முதல்ல நாம பார்த்தோம், ಮೊದಲು ನೋಡಿದೆವು, நாம நம்மளை கொடுக்க சொல்றது நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்கு அல்ல, எதற்காகத்தான்? சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? கொடுக்க விரும்புகிறார். ನಾವು ಮೊದಲು ನೋಡಿದ್ವಿ, ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳುವಂತದ್ದು ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ, ಮತ್ತೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿಕ್ಕಾಗೆ. இரண்டாவது காரியம், இது யாரால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? கர்த்தரால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ಎರಡನೇದು, ಇದು ದೇವರಿಂದಲೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்த காரியம், இதை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ? நாம அவருக்கு என்ன செய்ய வேண்டுமா? ನಾವು ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டுமா? பயந்திருக்க பழகும்படிக்கு, ಭಯಪಡಲು ಅಭ್ಯಾಸಿಸಲೆಂದು. இப்ப இந்த லேவியராக 2:3 சொல்லுகிறது. மீண்டும் வாசிங்க பார்க்கலாம் மைக்ல. 2:3 ವಾಕ್ಯ. அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் எப்படிப்பட்டதா? ಎಂತದ್ದು ಇದು? தயவு செய்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிப்பட்டதா? மகா
பரிசுத்தமான. சரி, இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. மகாபரிசுத்தம்னா என்னன்னு விளக்கி காட்டுறேன். ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಅಂದ್ರೆ ಏನಂತ ನೋಡೋಣ. பரிசுத்தம் அப்படிங்கிறதுல 3 நிலைகள் இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ 3 ಹಂತಗಳಿದೆ. ஏசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 6 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ, ஏசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 6 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சரி, தேங்க்யூ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ, பரிசுத்தத்தினுடைய 3 நிலைகளை நான் விவரித்து காட்ட விரும்புகிறேன். ಪರಿಶುದ್ಧತೆಯ 3 ಹಂತಗಳನ್ನು ವಿವರಿಸುತ್ತೇನೆ. முதல்ல எபிரேயத்துல சொல்றேன், ಮೊದಲು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, பிறகு தமிழ்ல சொல்லலாம், ನಂತರ ಅದನ್ನು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ಬೋದು, பிறகு ஆங்கிலத்திலையும் பார்க்கலாம். ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. முதல்ல எபிரேயம், ಮೊದಲು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ, பிறகு தமிழ்ல, ನಂತರ ಕನ್ನಡದಲ್ಲಿ, பிறகு ஆங்கிலத்துல பார்க்கலாம். ನಂತರ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. முதல்ல பரிசுத்தம், எபிரேய பாஷையில அத காடோஷ் என்று சொல்லுவாங்க. காடோஷ், KADOSH, காடோஷ் என்று சொல்லுவாங்க. ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂದ್ರೆ ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ಕಾಡೋಶ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நல்ல ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தங்கிறத எபிரேயத்துல எப்படி சொல்லுவாங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருந்து எனக்கு இன்னும் சவுண்ட் வரல. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு விளங்கிட்டாங்கிறது உங்க சத்தத்தை வச்சுதான் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தங்கிறத எபிரேயத்துல எப்படி சொல்லணும்? காடோஷ். ಕಾಡೋಶ್. இத தமிழ்ல பரிசுத்தம்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆங்கிலத்துல ஹோலின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೋಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಾಗಿದೆ. இது பரிசுத்தத்தினுடைய முதல் லெவல். ಇದು ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೊದಲನೇ ಹಂತ. இந்த முதல் லெவலை விட அடுத்த ஒரு உன்னத லெவல், செகண்ட் லெவல் இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ಮೊದಲನೇ ಹಂತಕ್ಕಿಂತ ನಂತರದ ಉನ್ನತ ಒಂದು ಹಂತ ಇದೆ. அழகனியே, முதல் லெவல்ல எப்படி சொல்லணும்? எபிரேயத்துல எப்படி சொல்லணும்? காடோஷ். தமிழ்ல சொன்னா பரிசுத்தம், ஆங்கிலத்துல ஹோலி. இப்ப ரெண்டாவது லெவல் இருக்கு பாருங்க, அத எபிரேயத்துல காடோஷ் காடோஷ் அப்படின்னு 2 தடவை சொல்லுவாங்க. ಎರಡನೇ ಹಂತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಗೆ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಕಾಡೋಶ್ ಕಾಡೋಶ್ ಎಂಬುದಾಗಿ 2 ಬಾರಿ ಹೇಳ್ಬೇಕು. அந்த ரெண்டாவது லெவல காடோஷ் காடோஷ்னு 2 தடவை சொல்லுவாங்க. ಎರಡನೇ ಹಂತದಲ್ಲಿ ಕಾಡೋಶ್ ಕಾಡೋಶ್ ಎಂಬುದಾಗಿ 2 ಬಾರಿ ಹೇಳ್ಬೇಕು. அத தமிழ்ல சொல்லும்போது காடோஸ் பரிசுத்தம்னா காடோஸ் காடோஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? பரிசுத்தம் பரிசுத்தம்னு போடணும். ஆனா தமிழ்ல எப்படிப்பா பரிசுத்தம் பரிசுத்தம் 2 தடவை போடுறது? அதனால மகா பரிசுத்தம்னு போட்டாங்க. ಪರಿಶುದ್ಧತೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಹೇಗೆ 2 ಬಾರಿ ಹಾಕೋದು ಅನ್ನೋದ್ರಿಂದ ಕನ್ನಡದಲ್ಲೂ ಮಹಾಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆங்கிலத்துல மோஸ்ட் ஹோலின்னு சொல்லுவாங்க. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮೋಸ್ಟ್ ಹೋಲಿ ಎಂಬುದಾಗಿ சொல்றேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. முதல் நிலை பரிசுத்த காடோஷ். ಮೊದಲನೇ ಹಂತ ಕಾಡೋಶ್. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? பரிசுத்தம். ஆங்கிலத்துல ஹோலி ஹோலி. வெரி குட். ரெண்டாவது லெவல காடோஷ் காடோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಎರಡನೇ ಹಂತದಲ್ಲಿ ಕಾಡೋಶ್ ಕಾಡೋಶ್ ಅಂತಾರೆ. தமிழ்ல எப்படி சொன்னாங்க? மகா பரிசுத்தம்னு சொன்னாங்க. ஆங்கிலத்துல மோஸ்ட் ஹோலின்னு சொன்னாங்க. சரி, இப்ப மூணாவது லெவலுக்கு வருவோம். ಮೂರನೇ ಹಂತಕ್ಕೆ ಬರೋಣ. மூணாவது லெவல சொல்லுகிற போது ಮೂರನೇ ಹಂತದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ காடோஷ் காடோஷ் காடோஷ்னு 3 தடவை சொல்லுவாங்க. ಕಾಡೋಶ್ 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 ಅಂತ 3 ಬಾರಿ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை தடவை சொல்லணும்? ಎಷ್ಟು ಬಾರಿ? அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, ಅದನ್ನು ಭಾಷಾಂತರ ಮಾಡುವಾಗ அதுக்கு தமிழ்ல வார்த்தையே இல்ல, ಮಾತೇ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? ಹೇಗೆ ಭಾಷಾಂತರಿಸೋದು? எத்தனை தடவை வருது காடோஷ் காடோஷ்னு? அதனால தமிழ்லயும் போடு 3 தடவை போட்டுரு அப்படின்னு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. ಆದ್ರಿಂದ ಅದನ್ನು 3 ಬಾರಿ ಪರಿಶುದ್ಧತೆ 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 ಅಂತ ಹಾಕಲಾಗಿದೆ. ஆங்கிலத்துல ஹோலி ஆஃப் ஹோலிஸ்னு சொல்லுவாங்க. ಹೋಲಿ ಆಫ್ ಹೋಲಿಯಸ್ ಅಂತ ಹೇಳಲಾಗ್ತದೆ. சரி, மீண்டும் சொல்றேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. இந்த தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் விட்டுருவோம். ತಮಿಳ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಎಲ್ಲ ಬಿಡೋಣ. இந்த ஹீப்ரூக்கு மட்டும் வாங்க. ಹೀಬ್ರೂಗ್ ಮಾತ್ರ ಬನ್ನಿ. இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் ஹீப்ரூல நீ ஸ்காலரா மாற்ற போகிறார். ಹೀಬ್ರೂ ಅಲ್ಲಿ ತಜ್ಞರಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿ. முதல் நிலை என்ன சொல்லணும்? ಮೊದಲನೇ ಹಂತ ಏನು? காடோஷ். நல்ல போல்டா சொல்லுங்க.
ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை எப்போதும் ஜீவனுள்ள விதமா சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி நல்ல போல்டா நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நிமிர்ந்து உட்காருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சரியா சொல்லலைன்னா எழுந்து நின்று இந்த சுகத்தை பார்த்து திரும்ப வேண்டி இருக்கும். விளங்கும் என்று நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. முதல் லெவல் என்னது? வெரி குட். ரெண்டாவது லெவல், மூணாவது லெவல், வெல்டன் வெல்டன் வெல்டன். சரி, இப்ப இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். ಈ ವಾಕ್ಯನ ಮತ್ತೆ ಹೋದ್ರೆ ಈಗ ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆக்சுவலா இந்த வசனத்தை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படி வாசிக்க கூடாது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಪರಿಶುದ್ಧನು 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 ಅಂತ ಓದಬಾರದು. எப்படி வாசிக்கணும்னு நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ಹೇಗೆ ಓದಬೇಕಂತ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯನ ಓದ್ತೇನೆ. அந்த மாடலை பின்பற்றி நீங்க இத வாசிக்கணும். ಅದರ ಒಂದು ವಿಧಾನ ಉಪಯೋಗಿಸಿ ನೀವು ಓದಬೇಕು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. அந்த மாடலை பின்பற்றி நீங்க இத வாசிக்க போறீங்க. ಆ ವಿಧಾನ ಉಪಯೋಗಿಸಿ ನೀವು ಓದ್ತೀರಿ. ஓகே, உபாகமம் 6:4 எடுங்க பார்க்கலாம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 6:4 ತೆಗಿರಿ. உபாகம புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேல் போதும். தேங்க் யூ. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்லா கவனிங்க. இதையும் இப்படி வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கணும்னா, அந்த ஒருவரே இருக்குல்ல, இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இருக்கு இல்லையா, அந்த ஒருவரைக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர்னு போட்டுட்டு கர்த்தருக்கு அடுத்து ஒருவரேன்னு வருது இல்லையா, அந்த ஒருவரைக்கு முன்னாடி மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி ஒன்னு போடுற மாதிரி பெருசா ஒரு கோடு போடுங்களேன். ஒன்னு சின்னதா போடுவோம் இல்லையா, இது மேல அந்த லைனுக்கு மேல இருந்து அடுத்த லைன் மேலையும் கீழையும் தொடுற மாதிரி பெருசா ஒரு கோடு போடுங்க. அப்படி ஒரு கோடு போடுங்க. கோடு போடுங்க. அது தோல் சுருளிலே அப்படி போட்டு எழுதி இருக்கிறார் மோசே. அப்படி ஆவியானவர் எழுத வைத்திருக்கிறார். ನೋಡಿ, ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಅನ್ನೋ ಪದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆವರೆಗೂ ಒಂದು ಗೆರೆ ಎಳೆಯಲಾಗಿದೆ. அந்த கோடு போட்டிருந்தா அதை இந்த விதமாக வாசிக்கணும் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம். ಅದು ಗೆರೆ ಹಾಕಿದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அதை எப்படி வாசிக்கணும்னு நான் இப்ப வாசிச்சு காட்டுறேன். ಅದನ್ನ ಹೇಗೆ ಓದಬೇಕಂತ ಓದಿ ஒருவரே எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்றேன். ಆ ಒಬ್ಬನೇ ಅನ್ನೋ ಪದ ಹೇಗೆ ಅಂತ என்னை கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. என்னை கவனிங்க. நான் எங்க ஆரம்பிக்கிறேன், எப்படி நிறுத்துறேன், எப்படி ஆரம்பிக்கிறேன், நல்லா கவனிங்க. ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಗಮನಿಸ್ರಿ. இந்த வசனத்தை வாசிங்க. 6:4 வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரி, என்னை கவனிங்க. எப்படி மோசே இதை சொல்லுவார் ஜனங்களை பார்த்து அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்களாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு அதுவும் தெரியாது இல்லையா, அதனால ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்ப்பாங்க. மோசே இப்ப ஜனங்களை பார்த்து எப்படி பேசுவார்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் பேச வேண்டியிருக்கு இல்லையா. இப்படித்தான் வாசிக்கணும். ಹೀಗೆ ಓದಬೇಕು. ஜீவன்ல இருந்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ಜೀವದಿಂದ ಆ ಮಾತನ್ನು ಹೇಳಬೇಕು. ನೋಡಿ, உயிர்ல இருந்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ಆ ಜೀವದಿಂದ ಆ ಪದವನ್ನು ಉಚ್ಚರಿಸಬೇಕು. இந்த ஒருவரைக்கு முன்னாடி இருக்கு பாருங்க கோடு, ಒಬ್ಬನಿಗೆ ಅನ್ನೋ ಕೋಡ್ ಇದೆಯಲ್ಲ. இப்ப ஏசாயாவுக்கு வாங்க. ಏಷಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 6:3க்கு வாங்க. 6:3க்கு ಬನ್ನಿ. சீக்கிரமாய் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 6 ஏசாயால 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேர்ந்து சத்தமா போல்டா கர்த்தருடைய வேதத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வேதத்தை ஜீவனுள்ள விதமா வாசிங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர். அப்படி வாசிக்கப்படாது. அந்த பரிசுத்தருக்கு முன்னாடி 3 பரிசுத்தருக்கு முன்னாடி 3 கோடு போடுங்க. 3 ಪರಿಶುದ್ಧನ ಅನ್ನೋ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಗೆರೆ ಹಾಕೊಳ್ಳಿ. 3 பரிசுத்தருக்கு முன்னாடி எத்தனை கோடு போடணும்? இப்ப ஒன்னொன்னுலயும் 3 கோடு போட்டுறாதீங்க. ஒரு பரிசுத்தருக்கு முன்னாடி ஒரு கோடு, அடுத்த பரிசுத்தருக்கு முன்னாடி ஒரு கோடு, அடுத்த பரிசுத்தருக்கு முன்னாடி ஒரு கோடு. இப்ப எப்படி வாசிக்கணும்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன்.
6:1 இருந்து வாசிங்க பார்க்கலாம். 6:1 ನೋಡಿ. 6:1 இருந்து வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு கீழாக நின்றார்கள். அவருக்கு மேலாக. சேராபீன்கள் அவருக்கு பக்கத்தில் நின்றார்கள். அவருக்கு மேலாக. எங்க நின்னாங்களா? மேலாக. சேராப் அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய பாஷையில சேராப் அப்படினா பற்றி எரிகிற ஒருவன், burning ones அப்படின அர்த்தம். ಸೇರಾಫಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ದಹಿಸುವವ ಎಂಬಂತ ಅರ್ಥ. பற்றி எரிகிற ஒருவன், ದಹಿಸುವ ಒಬ್ಬನು. அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ಅಗ್ನಿ பற்றி எரிகிறது. ನಡುನೆತ್ತಿಂದ ಅಂಗಾಲಿನವರೆಗೂ ಅಗ್ನಿ ಹತ್ತಿ ಉರಿತಾ ಇರುತ್ತದೆ. அவன் தேவனுக்கு மேலாக நிற்கிறான். ಅವನು ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ನಿಂತಿರ್ತಾನೆ. சகலமும் சிங்காசனத்துக்கு கீழதான். ಸಕಲು ಸಿಂಹಾಸನದ ಕೆಳಗೆ 24 மூப்பர்கள், 24 ಹಿರಿಯರು, பரிசுத்தவான்கள், ಪರಿಶುದ್ಧರು, கோடிக்கணக்கான தூதர்கள், ಕೋಟ್ಯಾನುಗಟ್ಟಲೆ ದೂತರು, அத்தனை பேரும் சிங்காசனத்தின் லெவலுக்கு கீழதான். ಎಲ್ಲರೂ ಸಿಂಹಾಸನದ ಕೆಳಗೆಯೇ. கர்த்தர் சேராபீன்களை மட்டும்தான் சிங்காசனத்துக்கு மேலாக வைத்திருக்கிறார். ದೇವರು ಸೇರಾಫಿಯರನ್ನು ಮಾತ್ರ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲಿಟ್ಟಿದ್ದಾನೆ. வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. தூதர் கணங்கள்ல மொத்தம் 9 லெவல் இருக்கிறாங்க. தூதரல்ல ಹಂತಗಳಲ್ಲಿ 9 ಹಂತಗಳಿವೆ. ಅದರ ಟಾಪ್ ಲೆವೆಲ್ இருக்கிறவங்க இந்த சேராபீன்கள். ಅದರಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರೋರು ಸೇರಾಫಿಯರು. எப்படி தெரிஞ்சிக்கலாம் சேராப்னா? அவங்களுக்கு 6 ರೆಕ್ಕೆಗಳು இருக்கும். ಹೇಗೆ ತಿಳ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ 6 ರೆಕ್ಕೆಗಳು ಇರ್ತವೆ. அவங்களுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்க கேருபீன்கள். ನಂತರ ಕೆಳಗಿರುವ ರ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಇರೋರು ಕೇರುಬಿಯರು. அவங்களை எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா 4 சட்டைகள் இருக்கும், 4 wings இருக்கும். ಅವರಿಗೆ ಹೇಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು? 4 ರೆಕ್ಕೆಗಳು ಇರ್ತವೆ. ಅದಕ್ಕೆ அடுத்து தூதர்கள். ನಂತರ ದೂತರು. அவங்களுக்கு 2 சட்டைகள் இருக்கும். ಅವರಿಗೆ 2 ರೆಕ್ಕೆಗಳು ಇರ್ತವೆ. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ಇವೆಲ್ಲ ತಿಳಿದಿಟ್ಕೊಳ್ಳಿ. ದರ್ಶನத்துல பாத்தீங்கன்னா அது கேருபா இல்ல விழுந்து போன கேருபான்லாம் தெரியணும். ದರ್ಶನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಬಿದ್ದು ಹೋದದ್ದ ಅಥವಾ ಕೇರುಬಿಯರ ಅಂತ ತಿಳ್ಕೊಬೇಕು. உங்களுக்கு யார காட்டுறார்? சேராப காட்டுறாரா, கேருப காட்டுறாரா, தூதன காட்டுறாரா? அது விளங்கிக்கணும். ದೇವರು ದೂತನನ್ನು ತೋರಿಸ್ತಾನ, ಸೇರಾಫಿಯರನ್ನು ತೋರಿಸ್ತಾನ, ತಿಳ್ಕೊಬೇಕು. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நல்லா கவனிங்க. சேராபீன்கள் மாத்திரம் தான் சிங்காசனத்துக்கு மேலாக இருக்கிறார்கள். ಸೇರಾಫಿಯರು ಮಾತ್ರ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. சேராபீன்கள் மொத்தம் 4 பேர் தான். ಸೇರಾಫಿಯರು ಮೊತ್ತ 4 ಜನನೇ. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மொத்தம் 4 பேர் தான். ಒಟ್ಟು 4 ಜನ. திசைக்கு ஒருவராக 4 பேர் இருக்கிறார்கள். ದಿಕ್ಕುಗಳಿಗೆ ಒಂದರಂತೆ 4 ಮಂದಿ ಇದ್ದಾರೆ. ஏன் இவர்களை மட்டும் தேவன் மேல வச்சார்னா? ಯಾಕೆ ದೇವರು ಇವರನ್ನು ಮಾತ್ರ ಮೇಲಿಟ್ಟಿದ್ದಾನೆ? நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. நான் முதல்ல ಹೇಳಿದ್ವಿ பரிசுத்தத்தின் முதல் லெவல் என்னது? காடோஷ். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தின் முதல் லெவல் என்னது? இரண்டாவது லெவல் என்னது? மூணாவது லெவல் என்னது? இப்ப தேவன் எந்த லெவல்ல இருக்கிறாரு? சொல்லுங்க. எத்தனாவது லெவல்ல இருக்கிறாரு? 3வது லெவல்ல. அதை எப்படி சொல்லணும்? காடோஷ் காடோஷ். இப்ப தேவன் அந்த உன்னத லெவல்ல இருக்கிறார் பாருங்க. பரிசுத்தத்துல அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உடையவர் என்பது சர்வ உலகத்திலையும் சேராபீன்களுக்கு மட்டும்தான் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧನು ಎಂಬುದು ಸಮಸ್ತ ಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಾಫಿಯರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಪ್ರಕಟವಾಗಿದೆ. அவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த 3rd லெவல், 3வது நிலையான அந்த பரிசுத்தத்தினுடைய லெவல் இன்னும் வெளியாக்கப்படல. ಅವರನ್ನು ಹೊರತುಪಡಿಸಿ 3ನೇ ಹಂತದ ಪರಿಶುದ್ಧತೆ ಇನ್ನೂ ಯಾರಿಗೂ ಗೋಚರವಾಗಲಿಲ್ಲ. அதை விளங்கி கொண்டவங்க அந்த சேராபீன்கள் மாத்திரம். ಅದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡವರು ಸೇರಾಫಿಯರು ಮಾತ್ರವೇ. அந்த சேராபீன்களுக்கு, ಆ ಸೇರಾಫಿಯರಿಗೆ என்னைக்கு தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்று வெளியாக்கப்பட்டதோ, ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂತದೆಂಬುದಾಗಿ ಗೋಚರವಾಯಿತು. எப்ப அந்த பரிசுத்தத்தை பற்றி அவன் அறிந்து கொண்டானோ, ಯಾವಾಗ ಪರಿಶುದ್ಧತೆ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಂಡನೋ, எப்பொழுது அந்த பரிசுத்தத்தின் தன்மை இன்னதென்று விளங்கிக் கொண்டானோ,
கொண்டாங்களோ, ಯಾವಾಗ ಪರಿಶುದ್ಧದ ಗುಣಾತಿಶಯ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರು, அப்ப ಇருந்து ಆ ಕ್ಷಣದಿಂದ இன்னைக்கு வரைக்கும் ಈ ಹೊತ್ತಿನವರೆಗೂ அவருடைய உச்சந்தலையிலிருந்து ಅವರ ನಡುನೆತ್ತಿಯಿಂದ உள்ள கால் வரைக்கும் ಅಂಗಾಲಿನವರೆಗೂ அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. அக்கினி பற்றி எரிகிறது. ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமையை அவனாலே தாங்கிக் கொள்ள முடியல. ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಶಕ್ತಿಯನ್ನು ಅವರಿಂದ ಸಹಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அவனால ಸಹಿத்துக் கொள்ளவே முடியல. ಆದ್ರಿಂದ ಸಹಿಸಲೇ ಆಗ್ತಿಲ್ಲ. அதை அவனால பொறுத்துக் கொள்ளவே முடியல. ಅದು ಅವನಿಂದ ತಿಳುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அந்த பரிசுத்தத்தின் வல்லமையை தாங்கிக் கொள்ள முடியாம ಆ ಪರಿಶುದ್ಧ ಶಕ್ತಿಯನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗದ ಅವನು பக்கத்துல இருக்கிற சேராப கூப்பிடுறான். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋ ಸೇರಾಪಿಯನ್ನು ಕರೀತಾನೆ. சேராப் சேராப் ಸೇರಾಪಿಯೇ ಸೇರಾಪಿಯೇ. ஒருவர் நோக்கி ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿ சேனைகளின் கர்த்தர், ಸೇನೆಗಳ ಕರ್ತನು, பரிசுத்தர் ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ಭೂಮಂಡಲವೆಲ್ಲ ಆತನ ಪ್ರಭಾವದಿಂದ ತುಂಬಿಯದೆ ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದರು. கூப்பிட்டு சொன்னான் இல்ல, ಕೂಗಿ ಹೇಳಿದರಲ್ಲ, they were cried, கதறினார்கள். ಅವರು ಅಂಗಲಾಚಿ ಅತ್ತರು. அவனுக்கு மட்டும்தான் தேவனுடைய அந்த உன்னத பரிசுத்தத்தின் லெவல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ಅವನಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರ ಉನ್ನತವಾದ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಅನುಭವ ಉಂಟಾಗಿದೆ. அதனாலதான் அவனை மாத்திரம் தேவன் சிங்காசனத்திற்கு மேலாக வைத்திருக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಅವನನ್ನು ಮಾತ್ರ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋದು. இப்ப சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உடையவர்? ಈಗ ಹೇಳ್ರಿ, ದೇವರು ಎಂತ ಪರಿಶುದ್ಧನು. நாம எந்த லெவல்ல இருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ಹಂತದಲ್ಲಿದ್ದೇವೆ? 3 லெவல் இருக்குல்ல, 3 ಹಂತ ಇದೆಯಲ್ಲ. பரிசுத்தம், ಪರಿಶುದ್ಧತೆ, ஹீப்ரூல சொல்லுங்க, காடோஷ், அப்புறம் காடோஷ் காடோஷ், அப்புறம் நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? காடோஷ் கீழே ஏதாவது இல்லையா பிரதர்? காடோஷ் கீழே எதுவும் இல்லை. சொல்லுங்க, நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? உண்மைதானா? என்ன சத்தத்தை காணோம்? காடோஷ் தானா? ஹலோ, கர்த்தர் அடியேனை கண்டிப்பாக ரட்சிக்க வேண்டும். அதுக்கு போராடுகிறோம், ಅದಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡ್ತೇವೆ. அதுக்கு என்ன செய்யறோம்? ಏನ್ ಮಾಡಬೇಕು? போராடி கொண்டிருக்கிறோம். ಹೋರಾಟ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. நீதிமான்கள், ನೀತಿವಂತರು, அவர் தீர்ப்பு செய்திருக்கிறார். ಆತನು ತೀರ್ಪು ಮಾಡಿದ್ದಾನೆ. இல்லையா? என்ன பண்ணியிருக்கிறாரா? அப்படித்தானே இருக்கு வேதத்துல. என்ன பண்ணியிருக்கிறாரு? ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ? நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படித்தானே பைபிள் இருக்கு. எப்படி இருக்கு? நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர் தீர்ப்பு சொல்லிவிட்டார், நான் யாருன்னு, நீதிமான். ಆತನು ತೀರ್ಪನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ, ನಾನು ನೀತಿವಂತನೆಂಬುದಾಗಿ. பரிசுத்தவானான்னு கேட்டா அந்த முதல் நிலைக்கு, பரிசுத்தவான் என்கிற நிலையிலே நான் தேடி கொண்டிருக்கிறேன். அதுல நிக்கிறதுக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். ಪರಿಶುದ್ಧನ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಆ ಮೊದಲನೇ ಹಂತಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನಾಗಲು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்ப நம்ம எல்லாம் எந்த லெவல்ல இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾವ ಹಂತದಲ್ಲಿದ್ದೇವೆ? சொல்லுங்க, முதல்ல நம்புங்க, அப்பதான் அதுக்கு வர முடியும். சரியா? பாவிகளில் பாவி, பிரதான பாவின்னு சொன்னீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லுங்க, எந்த லெவல்ல இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, எந்த லெவல்ல இருக்கிறீங்க? காடோஷ் லெவல்ல இருக்கிறோம். ಕಾಡೋಷ್ ಹಂತದಲ್ಲಿದ್ದೇವೆ. ஆனா தேவன் எந்த லெவல்ல இருக்கிறாரு? ದೇವರು ಯಾವ ಹಂತದಲ್ಲಿದ್ದಾರೆ? இப்ப உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன், அவர் எவ்வளவு பரிசுத்தமுடையவர் என்று சொல்லி. ಅರ್ಥ ಆಗ್ಬೋದು. ದೇವರು ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧ. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவாய் பரிசுத்தமுடையவர். ಅಷ್ಟೊಂದು ಪರಿಶುದ್ಧತೆ. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ದೇವರನ್ನು ಜನರನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕ ಜನರು ಎಷ್ಟು ಧನ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வரேன். முதல் லெவல் என்ன சொன்னோம்? சொல்லுங்க, என்ன சொன்னோம்? 3வது லெவல் என்ன சொன்னோம்? சரி, அது 2வது லெவல் என்னது? இந்த 2வது லெவல்ல தமிழ்ல எப்படி சொன்னோம் ஞாபகம் இருக்கா? வெரி குட். எப்படி இருக்கு? ஞாபகம் இருக்கா? எப்படி சொல்லுங்க, எப்படி? 2வது லெவல் என்ன லெவல்? மகா பரிசுத்த. 2வது லெவல் என்ன லெவல்? மகா பரிசுத்தತೆ. இப்ப லேவியராங்க 2:3 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ಯಾಜಕಾಂಡ 2:3 ಓದ್ರಿ. லேவியராங்க 2:3 வாசிங்க பார்க்கலாம். அந்த போஜன பலியில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கட்டும். சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது பரிசுத்தமானது. அப்படியா இருக்கு? மகா பரிசுத்தவாகி. பரிசுத்தமானதுனா இருக்கு. நல்ல போல்ட சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறது? நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தருக்கென்று கொடுத்து, ನೀವು ದೇವರಿಗೆಂದು ಕೊಟ್ಟು,
அதை ஊழியக்காரர் ஊழியத்துல செலவு செய்தது போக ಅದು ಸೇವಕರು ಸೇವೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿದ மீதத்தை எடுத்து புசிக்க வேண்டும். ನೀವು ಅದನ್ನು ತೆಗೆದು ಸೇವಿಸಬೇಕು. இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ಇದು ದೇವರಿಂದ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. அப்படி நீங்க கொடுத்து ಆ ರೀತಿ ನೀವು ಕೊಟ್ಟು தேவனுக்கு செலுத்தப்படுகிற அந்த பங்கு ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸತಕ್ಕ ಪಾಲು மகா பரிசுத்தமாக இருக்கிறது. ಮಹಾ ಪರಿಶುದ್ಧತೆ ಆಗಿರುತ್ತದೆ. அப்ப நீங்க ಅಂದ್ರೆ ನೀವು நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. ನೀವು கர்த்தருக்கு கொடுக்கிற போது ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ நீங்க பரிசுத்தவான் கிடையாது. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಲ್ಲ. வேதத்தின் படி சொல்றேன், ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, எழுதப்பட்ட சத்திய வார்த்தையின்படி சொல்றேன். ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. கொடுக்கிறப்ப ನಿಮಗೆ ಕೊಡುವಾಗ நீங்க பரிசுத்தவான் அல்ல, ನೀವು ಪರಿಶುದ್ಧರಲ್ಲ, நீங்க மகா பரிசுத்தவானாய் மாற ಮಹಾ ஆரம்பிக்கிறீர்கள். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದಲಾಗ್ತೀರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நாமே பரிசுத்தத்துக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ನಾವೇ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனால் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறப்ப, ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ அவர் அதை எப்படி பார்க்கறாரு பாருங்க. ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾನೆ ನೋಡಿ. என்னுடைய இருதயத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேங்கிற உணர்வோட, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಭಾವನೆ கொடுக்கிறப்ப, ನಾನು ಕೊಡುವಾಗ ஆண்டவர், ದೇವರು, நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ, நானே பரிசுத்தவான் கிடையாது, ನಾನು ಪರಿಶುದ್ಧನ್ ಮಾತ್ರವಲ್ಲ, நானே போராடி கொண்டுதான் இருக்கிறேன், ನಾನೇ ಹೋರಾಡ್ತಾನೆ ಇದ್ದೇನೆ. ஆனா நான் கர்த்தருக்கு கொடுக்க வர்றப்ப, ದೇವರಿಗೆ ಕೊಡುವಲೆ ಅಂತ ಬರುವಾಗ என்னை அவர் மகா பரிசுத்தவானாய் பார்க்க ನಾನು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. இது எவ்வளவு பெரிய பாக்கியமா! ಇದು ಎಷ್ಟೊಂದು ಸೌಭಾಗ್ಯ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. நீங்க கொடுக்கிறப்ப ஒரு நாளும் சாதாரணமா எடுத்து கொடுத்துறாதீங்க பிரதர். ಕೊಡುವಾಗ ಎಂದಿಗೂ ಸಾಧಾರಣವಾಗಿ ತೆಗೆದುಕೊಡಬೇಡಿ ಬ್ರದರ್. இந்த சத்தியம் எனக்கு வெளியாக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், ಈ ಸತ್ಯ ಪ್ರಕಟಗೊಂಡ ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನದವರೆಗೆ, எப்ப ஆஃபரிங்க கையில எடுத்தாலும் சரி, ಯಾವ ಕಾಣಿಕೆ ಕೈಯಲ್ಲಿ ಬಂದ್ರು ಸರಿ, எப்ப அந்த கரத்துல எடுத்தாலும் சரி, ಯಾವ ಕರದಲ್ಲಿ ತೆಗೆದ್ರು ಸರಿ, ஆண்டவரே நான் இப்ப மகா பரிசுத்தத்திலே பங்கெடுக்கிறேன் ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ ನಾನು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದುತ್ತೇನೆ ದೇವರೇ. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து இப்ப செகண்ட் லெவலுக்கு ஏற ஆரம்பிக்கிறேன். ಮೊದಲನೇ ಹಂತದಿಂದ ಎರಡನೇ ಹಂತಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ ದೇವರೇ. நிச்சயமாய் பரலோகத்துல நான் தேர்ட் லெவலுக்கு நீங்க என்னை கொண்டு வந்து நிறுத்துவீங்க ஆண்டவரே. ನಿಶ್ಚಯವೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮೂರನೇ ಹಂತದಲ್ಲಿ ನನ್ನ அவர் ನಿಲ್ಲಿಸ್ತೀರಿ. வருகிற போது அவர் எவ்வண்ணமாய் இருக்கிறாரோ அவ்வண்ணமாக நான் அவரை காண போகிறபடினாலே நானும் அவரை போலவே மாற போகிறேன். ಆತನ ಬರಣದಲ್ಲಿ ಆತನು ಹೇಗಿದ್ದನೋ ಆತನನ್ನು ನಾನು ನೋಡುವುದರಿಂದ ಆತನಂತೆ ನಾನು ಬದಲಾಗುತ್ತೇನೆ. இதான் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போறதே அவரை போல மாற்றுவது. ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಯ್ಯುವುದೇ ಆತನಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು. ಫಸ್ಟ್ ಲೆವೆಲ್ இருக்கிற என்ன ಮೊದಲನೇ ಹಂತದಲ್ಲಿ ಇರುವ ನನ್ನನ್ನು காணிக்க செகண்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது. ಕಾಣಿಕೆ ಎರಡನೇ ಹಂತಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. செகண்ட் லெவலுக்கு நான் போயிட்டேன்னு சொன்னா ಎರಡನೇ ಹಂತಕ್ಕೆ ಹೋದೆನೆಂದರೆ கர்த்தர் என் கரத்தை பிடிச்சு தேர்ட் லெவலுக்கு தூக்க ஆரம்பிப்பார். ದೇವರು ನನ್ನ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர விசுவாசிக்கிற அளவுக்கு தகுந்த ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா, ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ. எத்தனை பேருக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது விளங்கி இருக்கிறது? அவருக்கு கொடுக்கிறதே நமக்கு பாக்கியங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என்கிட்ட வாங்காம நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லாம அப்படி விடாம என்னை கொடுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதுவே எனக்கு நான் செய்கிற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனி ஒரு நாளும் இதுவரைக்கும் கடந்த காலங்களை விட்டுருங்க, இந்த வெளிப்பாடு உண்டாகாத நாட்களை விட்டுருங்க. கர்த்தர் இன்றைக்கு சேராபீன்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த முழுமையா அந்த வெளிப்பாடு வரலைனாலும் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர் என்கிற அந்த வெளிச்சத்தின் துவக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடிகிறது? இனி ஒரு நாளும் ஆஃபரிங் எடுக்கிறப்ப சாதாரணமா நினைக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறது நமக்கு பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை ஆண்டவரை தரிசித்து நல்ல கண்களை மூடி என் பிள்ளைகள் என்னை தரிசிப்பார்கள் இருக்கே, அவர் இந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை தரிசிங்க பார்க்கலாம். அவர் உங்க மனக்கண்கள் முன்னாடி சொல்ல முடியுமா? உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் Yes, Father. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எத்தனை பேரால விசுவாசிக்க முடிகிறது எவ்வளவு பரிசுத்தம் சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப சேராபீன்கள் சொன்னது போல ஒரு 3 தடவை நம்மளும் சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுங்க. ஓகே? நான் ஒவ்வொரு விசை கரத்தை உயர்த்துகிற போதும் உங்களுடைய ஜீவன்ல இருந்து எவ்வளவு உச்சஸ்தாயில தண்ணி இனி குடிக்கணும்னு போய் குடிச்சிருங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சும்மா குடிங்க, ஒன்றும் தப்பு, அப்பா வீடு தானே, எடுத்து குடிச்சிருங்க வேகமா. ரெடியா இருக்கீங்க? ஓகேயா? சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நல்லா போல்டா சொல்லணும், ஜீவன்ல இருந்து சொல்லணும். சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுங்க. ஒவ்வொரு விஷயம் நான் கரத்தை உயர்த்துகிற போதும் எவ்வளவு உங்களால ஜீவன்ல இருந்து சொல்ல முடியுமோ அந்த ஜீவன்ல இருந்து சொல்லணும். 3 விஷயம் பிறகு சொல்லிட்டு பூமி அனைத்தும் அவருடைய மகிமையா நிறைந்திருப்பதாக சேர்ந்து சொல்லலாம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? நீங்க தான் சொல்லணும். ஓகே ஓகே, ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம், பாட சொல்லல அந்த வசனத்தை. சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 96ல நான் ரட்சிக்கப்பட்டேன். 96ರಲ್ಲಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. ಇನ್ನೀವರೆಗೂ ನನಗೆ இந்த சத்தியம் தெரியாது. ಇವತ್ತಿನವರೆಗೂ ಈ ಸತ್ಯ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு நான் சத்தியம் தெரியாது, நான் கேட்டதும் இல்லை. ಇವತ್ತಿನವರೆಗೂ ಈ ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ಕೇಳಿದ್ದೂ ಇಲ್ಲ. இன்னைக்கு தான் பாருங்க கொடுத்துருக்கிறேன், ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, கர்த்தருக்காக விதைச்சிருக்கிறோம், ದೇವರಿಗಾಗಿ ಬಿತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் அதில் பரிசுத்தம் மகா பரிசுத்தம் கொடுத்தல இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ಪರಿಶುದ್ಧತೆ ಮಹಾಪರಿಶುದ್ಧತೆ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ. நம்ம மாபெரும் பரிசுத்தக்குள்ள கொடுக்கறதுனால நம்ம போறோம்ன்றதே எனக்கு தெரியல. ಮಹಾಪರಿಶುದ್ಧತೆ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಸಾಕ್ತೇವೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ನನಗೆ ಇವತ್ತೇ ಗೊತ್ತಾಗಿದೆ. அதன் பேர் இன்னைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ಕ್ಷಣ ಇವತ್ತೇ ಗೊತ್ತಾಯ್ತು ಅಂತೀರಿ. ஏன்னா ஒரு பாஸ்டர் இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிடும் நினைச்சிடாதீங்க. ஒரு பாஸ்டர் இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிடும். ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರ್ತದೆ ನೆನೆಸ್ಬೇಕು. தெரியாதுன்றதை தெரியாதுன்னு சொல்லணும், அதான் நல்லது. ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಕೋಬೇಕು. சும்மா சூட்டு போட்டுருக்கிறதுனால இவர் பயங்கரமா படிச்சுட்டு இருப்பாரு நினைச்சுக்கூடாது. ಸೂಟ್ ಹಾಕಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಓದಿದಾರೆ ಅಂತ. எனக்கு இந்த சத்தியம் தெரியாது, ನನಗೆ ಈ ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு தான் எனக்கு கண்ணே தருது. ಇವತ್ತೇ ನನ್ನ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಲ. எவ்வளவு பெரிய விஷயம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಚಾರ. எப்போ ஒரு சத்தியத்தை நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறார்களோ, ಯಾವಾಗ ಒಬ್ಬರು ನಮಗೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೋ அந்த சத்தியத்திற்கு அவர்கள் பாத்திரராக இருக்கிறார். ಆ ಸತ್ಯಕ್ಕೆ ಅವರು ಯೋಗ್ಯರಾಗಿರ್ತಾರೆ. அது மாதிரி ஒத்துக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, ಒಬ್ರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. இதுவரையும் யோசிச்சு பாருங்க. 96லேருந்து இன்னைக்கு 2019 வரையும் கனவு போட்டு பாருங்க. நீங்க 96ರಿಂದ 2019 23 வருஷமா நானும் இருக்கிறேன்.
23 ವರ್ಷಗಳಿಂದ ಇದ್ದೇನೆ. தசமபாகம் கொடுத்துருக்கிறேன், காணிக்கை கொடுத்துருக்கிறேன், விதைச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ದಶಮಭಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಬಿತ್ತಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನೆ. இவ்வளவு அருமையா ஒரு சத்தியம் இருக்குன்னு தெரியல பாஸ்டர். ಅಮೋಘವಾದ ಸತ್ಯ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, இப்போ நம்ம ஒரு காணிக்கை தசமம் எல்லாம் எது வேணா இருக்கலாம். இப்போ எடுத்து விதைக்கிற முழு விதையும் இந்த போதனை சொல்லி கொடுத்த நம்ம அந்த போதகருக்கு விதைக்க போறோம். ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಬೇರೆ ಏನೇ ಆಗಿರ್ಬೋದು, ಬಿತ್ತುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಬಿತ್ತನೆ ಬೋಧಿಸಿದಂತ ಬೋಧಕರಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. நீங்க நகையா போடுறீங்களோ, நீங்க பணமா போடுறீங்களோ, நீங்க வாட்சா போடுறீங்களோ, உங்க சொத்தா போடுறீங்களோ, பத்திரத்தை போடுறீங்களோ, அது உங்களை சேர்ந்தது. ನೀವು ಹಣವಾಗಿ ಕೊಡ್ತಿರೋ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಒಂದು ವಾಚ್ ಕೊಡ್ತಿರೋ, ಬಂಗಾರವಾಗಿ ಕೊಡ್ತಿರೋ, ಪತ್ರವಾಗಿ ಕೊಡ್ತಿರೋ, ನಿಮಗೆ ಬಿಟ್ಟಿರೋದು. நான் சொல்றேன், ಒಂದು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, சத்தியம் நமக்கு வந்துருச்சு, ಸತ್ಯ ನಮಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು, அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறோம். ಇದನ್ನ ನಾವು ಅಂಗೀಕರಿಸೋಣ. ಆಮೆನ್. கையில எடுத்து வச்சுங்க, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. நான் ஜெபிக்க போறேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. எல்லாத்தையும் அப்படியே நீங்க போடலாம், உங்க விருப்பம், ನಿಮ್ಮ ಇಷ್ಟಾರ್ಥ, அது உங்களை சார்ந்தது, ಅದು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟಿರೋದು. ஆமென். ಆಮೆನ್. ஜெபம் பண்ணலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே உமக்கு நன்றி, ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ವಂದನೆ, தகப்பனே உமக்கு நன்றி, ತಂದೆ ನಿಮಗೆ ವಂದನೆ, நல்லவரே உமக்கு நன்றி. ಒಳ್ಳೆಯವರೇ ವಂದನೆ. எவ்வளவு அருமையான வார்த்தை, ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ ದೇವ್ರೆ. நாங்க கேட்கலையப்பா, ನಾವು ಕೇಳಲಿಲ್ವಲ್ಲ ದೇವ್ರೆ, ஆனா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ಆದ್ರೂ ನಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ರಿ, எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, ನಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ದೇವ್ರೆ. நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ನೀವು ನಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ರಿ. ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். ಈ ಅಮೋಘವಾದ ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் ದೇವರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಂತ ಈ ಸತ್ಯಕ್ಕಾಗಿ பல மடங்காய் ஆண்டவரே ಹಲವು ಪಟ್ಟಾಗಿ நாங்கள் வளரும்படி ಬೆಳೆಯುವಂತೆ அவைகளில் கிருபை பாராட்டுவீராக. ಕೃಪೆ ದಯ ಪಾಲಿಸು. நாங்கள் இப்ப விதைக்கிறோம் ஆண்டவரே, ನಾವೀಗ ಬಿತ್ತುತ್ತೇವಪ್ಪ. நாங்க விதைக்கிற அனைத்தும் ಬಿತ್ತುವಂತ ಎಲ್ಲವೂ ஆண்டவரே ಸ್ವಾಮಿ நம்முடைய தாசனுக்குரிய ದಾಸನಿಗೆ ஒரு ஆசீர்வாதமாய் ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ கர்த்தர் அதை கொண்டு செல்வீராக. ಅದನ್ನು ದೇವರೇ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ಇಂಥ ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ವಂದಿಸ್ತೇವೆ. சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ವಂದಿಸ್ತೇವೆ. கர்த்தருடைய கரத்துல ದೇವರ ಕರದಲ್ಲಿ நாங்கள் வாங்குகிறோம், ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. கர்த்தருடைய கரத்திலே ದೇವರ ಕರದಲ್ಲೇ அவைகளை விதைக்கிறோம். ಅವುಗಳನ್ನು ಬಿತ್ತುತ್ತೇವೆ. ஒரு நாம மகிமை பெறுவதா ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இயேசு நாமத்துல பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ಕರಗಳು அந்த ತೆಗೆದು பாடலை பாடும்போது நம்ம எல்லாரும் விதைப்போம். ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ನಾವು ಬಿತ್ತೋಣ. ஆதியும் மந்தமும் மானவரிவர், அல்பாவுமேகாவும் மானவரிவர். ஆதியும் மந்தமும் மானவரிவர், அல்பாவுமேகாவும் மானவரிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை ஆராதிப்போம்.
பாத்திரரே, தூயவர் இயேசுவை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya. சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், சைன்யಗಳ கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நம்முடைய காணிக்கை முழுவதும் எடுத்தது அவருக்காக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆமென். இவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை உண்மையிலே கேட்டதும் கிடையாது, அருமையான வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த ஊழியக்காரர்கள் சபையின் மேலும் அவர் நமக்காக குறிச்சோம் பண்ணும். Amen. Praise Father. Amen. உங்களுடைய அன்புக்காக நான் தேங்க் பண்றேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நாங்க இப்ப மனுஷன்ட்ட பேசல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்துல பேசுகிறோம் என்கிற உணர்வோடு நாங்க வருகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்ப எங்களுடைய ஜெபத்தை காது கொடுத்து கேக்குறீங்க ஆண்டவரே. சுவாமி, நம்ம பிரார்த்தனை உம்முடைய செவிகள் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கிறது ஆண்டவரே. ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ದೇವರೇ. அந்த உணர்வோடு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ಭಾವನೆಯೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ಹೃದಯದ ಆಳದಿಂದ உம்மால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாபதியா நின்னு, ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ರಾಯಭಾರಿಯಾಗಿ, உம்முடைய ஊழியக்காரனா நின்னு, ನಿಮ್ಮ ಸೇವಕನಾಗಿ உங்க ನಿಂತು பிள்ளைங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மனதார bless பண்றேன் ஆண்டவரே. ಜನರನ್ನು ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಆಶೀರ್ವಾದ அங்க ಮಾಡ್ತೇನೆ. இருக்கிற ஊழியக்காரரை bless பண்றேன் ஆண்டவரே. ಇಲ್ಲಿರುವ ಸೇವಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ரமேஷ் அண்ணன குடும்பத்தை நான் bless பண்றேன் ஆண்டவரே. ರಮೇಶ್ ಅಣ್ಣ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. உதவி ஊழியர்கள் குடும்பங்களை bless பண்றேன் பா. ಜೊತೆ ಸೇವಕರವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು bless உங்க ಮಾಡ್ತೇನೆ. பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் நான் பேர் பேராய் bless பண்றேன் ஆண்டவரே. ಜನರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. இவர்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். ಈಗ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ஆசீர்வாதத்துல ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ 1000 மடங்கு செழித்திருக்கான். 1000ದಷ್ಟು ಇವರು ಹೆಚ್ಚಿರುವಂತೆ பிள்ளைகளை 1000 மடங்காய் செழிக்க பண்ணுவீராக. ಜನರು 1000ದಂತೆ ಹೆಚ್ಚಲಿದೆ. உங்க பிள்ளைங்க எதெல்லாம் விரும்பி
இருக்கிறாங்களோ, ಜನರು ಏನೆಲ್ಲ ಬಯಸುತ್ತಾರೋ, எதுக்காகலாம் காத்திருக்கிறாங்களோ, ಯಾವುದಕ್ಕೆಲ್ಲ ಕಾದಿದ್ದಾರೋ, அந்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனுக்கிரகம் பண்ணப்படுவதாக. ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ನೆರವೇರಿಸಲ್ಪಡಲಿ. வெயிட்டிங் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ಕಾದಿರುವಿಕೆ ಸಮಯ ಮುಗಿತನೆಂದು ನಾನು இவருடைய ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. காத்திருப்பின் காலம் முடிந்ததுன்னு நான் டிக்ளேர் பண்றேன். ಇವರ ಕಾದಿರುವಿಕೆ ಮುಗಿತೆಂಬುದು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. நீங்க அனுக்கிரக காலத்துல காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னு நான் டிக்ளேர் பண்றேன் ಶುಭ ஆண்டவரே. ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು நீங்க ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. அப்படியே சொல்லி bless பண்றதுக்காக நான் thank பண்றேன். ಹಾಗೆ ಇವರನ್ನು ಬ್ಲೆಸ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ವಂದಿಸುತ್ತೇನೆ. சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயமாய் இவன் தலை உயர்த்தப்படும். ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಇವರ ತಲೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. யாருக்கு முன்பாக பேச தயங்கி நின்னியோ, ಯಾರು ಮುಂದೆ ಮಾತಾಡಲು ಅಂಜಿದರೋ, அதே நபர்கள் உனக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிடுவார்கள். ಆದರೆ ಅದೇ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ತಲೆ ಎತ್ತುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. யாருக்கு முன்னாடி தலகுனிஞ்சு நின்னியோ, ಯಾರು ಮುಂದೆ ತಲೆ ಬಗ್ಗಿದಿರೋ, அதே நபர்கள் ಅದೇ ವ್ಯಕ್ತಿಗಳು என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ உன் ಮಾಡಬೇಕು. தலையை உன்னுடைய கரத்தை எடுத்து தங்கள் தலை மேலே வைத்துக் கொள்வார்கள். ನಿಮ್ಮ ಕರವನ್ನು ತೆಗೆದು ತಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಳ್ತಾರೆ. நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாட்களை கடந்து வர பண்ணுவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ ಅಂತ ದಿನಗಳು நீ ಬರಮಾಡ್ತಾನೆ. விளைச்சலை பார்ப்பாய், ನೀನು ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿ, நூறத்தனையாய் பார்ப்பாய், 100ರಷ್ಟು ನೋಡುತ್ತಿ, only 100 மடங்காய் பார்ப்பாய். 100ರಷ್ಟಾಗಿ நீ ನೋಡುತ್ತಿ. காணவே காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನೋಡೇ ನೋಡುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. தேவன் அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை bless பண்றதுக்காக நான் thank பண்றேன் ஆண்டவரே. ದೇವರೇ, ನೀವು ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಥ್ಯಾಂಕ್ ಮಾಡ್ತಾನಪ್ಪ. இவர்களுடைய எல்லைகள் ஆண்டவரே ஒரு நாளும் சுகவீனம் காணப்படலாகாது. ಇವರ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಬಲನತೆ ಇರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சத்துருக்கள் இவர்களுடைய எல்லைகளை விட்டு புறப்பட்டு போவார்களாக. ಇವರ ಪ್ರಾಂತ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. தீங்கு செய்வார் இவர்களுடைய எல்லைகளில் காணப்பட மாட்டார்கள். ವೈರಿಗಳು ಇವರ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಕಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಉಂಟಾದ ಆಶೀರ್ವಾದ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ உங்க ಮುಖಾಂತರ பிள்ளைகளுடைய சிரசின் மேல இறங்குகிறதுன்னு நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ಜನರ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ ಅನ್ನೋದು உங்க ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. பிள்ளைகளின் பிள்ளைகளை bless பண்றேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಬ್ಲೆಸ್ அவர்களை ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தரை போதித்து நடத்துவீராக. ದೇವರೇ, ನೀವು ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸ್ರಿ. ராஜாக்கள் இந்த சபையை தேடி வரட்டும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಉತ್ತಮ ಸಂದೇಶಗಳು ಹೊರಟು ಬರಲಿ. அதிபதிகள் இந்த சபையை தேடி வருவார்கள். ಅಧಿಪತಿಗಳು ಹೊರಟು ಬರಲಿ. ராஜாக்கள் உங்களோட வீற்றிருப்பார்கள். ಅರಸರು ಇವರಲ್ಲಿ ವಾಸ உங்கள் ಮಾಡಲಿ. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அதிபதிகள் வந்து காத்திருப்பார்கள். ಬಲಗಡೆಗೆ ಎಡಗಡೆಗೂ ಅಧಿಪತಿ ಬಂದು இந்த ಕಾದಿರುತ್ತಾರೆ. இடத்திலிருந்து ஒரு எழுப்புதலின் அக்கினி தேசங்களுக்கு புறப்பட்டு போகும். ಈ ಸ್ಥಳದಿಂದ ಉಜ್ಜೀವನ ಅಗ್ನಿ ದೇಶದೊಳಗಾದು கர்த்தர் ಹೋಗಲಿ. இதை ஏற்ற காலத்திலே வருஷிக்க பண்ணுவி. ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಿ. வார்த்தையை தேடுகிறவர்கள் யாவரும், ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕುವ ಎಲ್ಲರೂ, அவருடைய கால்கள் யாவும் ಅವರ ಕಾಲುಗಳು ಎಲ್ಲವೂ இந்த சபைக்கு நேராய் கடந்து வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் ಈ பண்ணுவார். ಸಭೆಗೆ ನೇರವಾಗಿ ಬರಲಂತೆ ಕಟ್ಟಳೆ ಕೊಡುತ್ತಾರೆ. தேவனே இதை செய்து முடிப்பார். ದೇವರೇ ಇದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾನೆ. தேவன் இங்கு பிரத்யட்சமாவதை அத்தனை கண்களும் காணும். ದೇವರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಎಲ್ಲವೂ ಇವುಗಳು ನೋಡುತ್ತವೆ. தேவன் அப்படி சொல்லி bless பண்ற தயவுக்காக நான் thank பண்றேன் ஆண்டவரே. ನೀವು ಹಾಗೆ ಬ್ಲೆಸ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ இவர்களுடைய ಮಾಡ್ತಾರೆ. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக ಅಗತ್ಯತೆಗಳೆಲ್ಲ ಸಂಧಿಸಲ್ಪಡಲಿ. உமக்கு நேராய் கரங்களை நீட்டி இருக்கிறாங்க ನಿಮ್ಮ ஆண்டவரே. ಮುಂದೆ ಕೈ ಚಾಚಿದಾರಪ್ಪ. கர்த்தர் அதை கோடி மடங்காய் திருப்பி கொடுப்பீராக. ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಹಿಂದಿರುಗಿಸಿ ಕೊಡ್ರಿ ಅಪ್ಪ. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக நாங்க thank பண்றோம். ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಮಾಡ್ತೇವೆ. தேவைகள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. ಅಗತ್ಯತೆಗಳು ಬರುವ ಮುನ್ನ ಅಗತ್ಯತೆಗಳು ஒரு ಪೂರೈಸಲ್ಪಡಲಿ. நாள் என் பிள்ளைங்க தேவைகளுக்காக கலங்கி நிக்க கூடாது ஆண்டவரே. ಜನರ ಅಗತ್ಯತೆಗಳಾಗಿ ಅಂಗಲಾಚಿ ನಿಲ್ಲಬಾರದು. கர்த்தர் இவர்களை வாங்குகிறவராக அல்ல கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறீர். ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನಾಗಿ ಅಲ್ಲ ಕೊಡುವವನಾಗಿ ಇವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. அப்படி சொல்லி மனதார பிள்ளைகளை bless பண்றேன். ಎಂಬುದಾಗಿ ಮನಸಾರೆ ಅವರನ್ನು ಬ್ಲೆಸ್ ಮಾಡ್ತಾನೆ. இந்த எல்லா என்னுடைய ஜெபத்துக்கும், ಈ ಒಂದು ಸೇವಕನ இந்த ಪ್ರಾರ್ಥನೆ, எல்லா என் வார்த்தைகளுக்கும் ಈ ಸೇವಕನ ಮಾತುಗಳಿಗೆ இப்ப என் பக்கத்துல நீங்களும் நின்னு ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೀವು ನಿಂತು உடைய ரெண்டு கரங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி, ನಿಮ್ಮ ಕರಗಳು ಮಕ್ಕಳ ಕಡೆ, உடைய ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ನಿಮ್ಮ ಕರಗಳು ಆಕಾಶದ ಕಡೆಗಾಗಿ ಎತ್ತಿ, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி, ನೀವಿರುವ ಮಕ್ಕಳ ಜನರ ಕಡೆಗಾಗಿ ಎತ್ತಿ, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜெபத்துக்கும் ಪ್ರತಿ ಮಾತುಗೂ ಪ್ರಾರ್ಥನೆಗೂ நீங்க இப்ப ஆமென்னு சொன்னதற்காக, ನೀವೀಗ ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಕ್ಕಾಗಿ, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக, ಹಾಗೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಕ್ಕಾಗಿ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ವಂದಿಸ್ತೇನಪ್ಪ. எல்லாவற்றையும் ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಿಸಿ எங்கள் மீட்பெரும் மெய்ப்பெருமான ವಿಮೋಚಕನ ರಕ್ಷಕನಾದ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. Hallelujah.